நீ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் வந்து ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாருன்னு நீ எதிர்பார்க்க கூடாது. பதில் வந்து அவர் வேணும்னா குடுப்பாரு, இல்லன்னா குடுக்க மாட்டாரு. அதாவது எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அவர் மூடுக்கு ஏத்த மாரி. அவன் வந்து எதா செஞ்சா தான் நம்புவேன்றான். கர்த்தர் சுகமாக்கட்டும், கர்த்தர் எனக்கு வந்து ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் குடுக்கட்டும், அப்பதான் நான் நம்புவேன்றான். ஆனா நான்லாம் அப்படி கிடையாது பிரதர். கர்த்தர் எனக்கு சோறே போடலனாலும் கர்த்தர நம்புவேன் பிரதர். கர்த்தர் என்னை படுக்க படுக்கையா வச்சிருந்தாலும் நான் கர்த்தர நம்புவேன் பிரதர். இது எத்தன பேர் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல எப்படி இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? நான்லாம் முந்தி அப்படி யோசிச்சிருக்கேன். அவர் எதுவுமே செய்யலனாலும் நம்புவேன். எப்பா கர்த்தர் எதுவுமே செய்யலனாலும் நம்புவேன்றாங்க கிரண்பால். கிரண்பால் பிரதர் மாதிரி இருக்கணும் பிரதர். அவர் பாருங்க, பிச்சைக்காரனா கர்த்தர் சட்டையை கழட்டி பிச்சைக்காரனா விட்டா ரோட்ல விட்டாலும் நம்புறேன்றார் பிரதர். பாருங்க. விசுவாசம் வந்து கர்த்தர் செய்த அற்புதங்கள் மேலேயும், அதிசயங்கள் மேலேயும், இல்ல சுகமாக்கி இருக்காரு அந்த சுகத்தின் மேலேயும், அதை பேஸ் பண்ணி அவங்க விசுவாசம் இருக்குன்னா, அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? இன்னொருத்தரோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் எதுவுமே செய்யலனாலும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எந்த நன்மையும் கர்த்தர் செய்யல. நான் கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். தாழ்மையில இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், பலவீனத்துல இருக்கிறேன். ஆனாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க விசுவாசத்தை கம்பேர் பண்ண இது ரொம்ப இன்ஃபீரியர் விசுவாசமா. இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வியாதி போகணுன்றதுக்கு தான் ஏன் கர்த்தர் வந்து இந்த உலகத்துக்கே வந்தாரு. நீங்க அதை நம்புறதை விட்டுட்டு வியாதி இருக்க ஆனாலும் கர்த்தரை நம்புறது வந்து இட் இஸ் நாட் அ பிக் திங். இந்த புத்தாண்டு 2024 உடைய முதல் மீட்டிங். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஒரு சக்சஸ்ஃபுல் புதிய ஆண்டாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமென். ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருப்பது வந்து மனுஷனுடைய விருப்பம் கிடையாது. இது தேவனிடத்திலிருந்து உண்டான ஒரு விருப்பம். ஸோ சக்சஸ் என்ற வார்த்தை வந்து நிறைய நேரம் வந்து எப்படி கிறிஸ்தவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது ஏதோ உலக வார்த்தை, அதாவது வேர்ல்ட்லி திங் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது வந்து உலகம் போல சக்சஸ் என்ற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சக்சஸ் என்ற வார்த்தை வந்து பைபிள்ல வந்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து யோசுவாட்ட சொல்றாரு, நீ நீ போகிற இடத்துல எல்லாத்தையும் நான் உனக்கு அதை வாய்க்க செய்வேன். யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் இன் வேர் எவர் யூ கோ அப்படின்னு. ஸோ சக்சஸ் என்ற வார்த்தை வந்து பைபிள்ல தான் முதல்ல வருது. அங்கிருந்து தான் உலகத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இயரா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. ஆமென். God wants you to have a very successful year. This is God's desire and wish for you. இந்த புத்தாண்டுல ஆண்டவர் இந்த வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹேவ் அ சக்சஸ்ஃபுல் இயர். எப்படி யோசுவா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், எப்படி மோசே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரோ, அதே போல நீங்களும் இந்த வருஷத்துல எப்படி இருக்கணும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொடர்ந்து நம்ம பார்க்கிற அந்த இதுலதான் கவர் பண்ண போறோம். ஹிண்டரன்சஸ் டு டிவைன் ஹீலிங். சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான தடைகள். இந்த தடைகள் எதுவுமே தேவன் ஏற்படுத்தின தடைகள் கிடையாது. இதெல்லாம் ரிலிஜியஸ் பிளாக்ஸ், அதாவது மதத்தினால உண்டாக்கப்பட்ட தடைகள். ஸோ இந்த தடைகள் எல்லாம் கிடையாது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எந்த காரியத்தை பார்த்தோம்னா, யோபோட இதுல இருந்து பார்த்தோம். அவரே கொடுப்பார், அவரே எடுப்பார் என்ற தலைப்புல பார்த்தோம். அது யூடியூப்ல இருக்கு என் சேனல்ல. அதை நீங்க போய் பார்க்கலாம். அது எப்படி ஒரு தப்பான ஒரு வெளிப்பாடு. டைட்டில் கூட போட்டிருக்க பாருங்க. அவரே கொடுப்பாரு, அவரே எடுப்பாரு, என்னையா நியாயம்? கரெக்ட் தானே? நானே கொடுத்துட்டு நானே வாங்கிட்டேன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? ஒரு நியாயமும் இல்ல. இதுதான் டைட்டில். இதை போய் பாருங்க. இது வந்து யோபோட புஸ்தகத்துல இருந்து பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து வச்சுட்டு என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தர் வேணும்னா கொடுப்பார் பிரதர், வேணும்னா எடுத்துப்பார் பிரதர், வேணும்னா புள்ளைய கொடுப்பார் பிரதர், அவருக்கு வேணும்னா புள்ளைய திரும்பி எடுத்துட்டு போயிடுவார் பிரதர், வேணும்னா ஆஸ்தி அந்தஸ்தியும் கொடுப்பாரு, அவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னா உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிடுவார், திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு பிச்சைக்காரன் ஆக்கிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு புரிதல்ன்றத அதுல ரொம்ப தெளிவா பேசியிருப்போம். அதை போய் பாருங்க. அடுத்த டைட்டில் என்ன பேசியிருப்பேன்னா, அது தொடர்ந்து என்னன்னா, பிசாசின் முள்ளு அப்படின்ற டைட்டில்ல பேசியிருப்பேன். பிசாசின் முள்ளு வந்து எதுனா, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு. 2 கொரிந்தியர்கள்ல வருது பாத்தீங்களா, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு. 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்துல பார்க்கலாம் 12ல. சோ பவுலுக்கு வந்து சரீரத்துல ஒரு முள்ளு இருந்துச்சு. அதை வந்து நிறைய எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, பால்ஸ் தான் பவுலின் முள்ளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அதை ஒழுங்கா படிச்சா தெரியும், அது பவுலின் முள்ளு கிடையாது. பவுலுக்கு பிசாசு கொடுத்த முள்ளு. சில பேர் பவுலின் முள்ளுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து தேவன் கொடுத்த முள்ளுன்னுவாங்க. அது தேவன் கொடுத்த முள்ளும் கிடையாது, பவுலோட முள்ளும் கிடையாது. அது பிசாசு பவுலின் மேல வைத்த ஒரு முள்ளு. அது என்ன அந்த முள்ளு? அந்த முள்ளு வந்து வியாதி கிடையாது. அது வந்து சுவிசேஷன் நிமித்தம் அவருக்கு வந்து உபத்திரம். இட் வாஸ் பெர்சிக்யூஷன் which he received for the sake of the gospel அப்படின்றத நான் பேசியிருப்பேன். அதுவும் யூடியூப்ல இருக்கு. இதை நீங்க போய் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
கிறிஸ்தவத்துல நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்து கிறிஸ்தவ பின்னணியில இருந்ததுனால இதை நான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நீ கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் வந்து ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாருன்னு நீ எதிர்பார்க்க கூடாது. இது வந்து கிறிஸ்தவர்களா பிறந்தவர்கள், வளர்ந்தவர்களுக்கு புரியும். இது வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். அப்படிப்பட்டவர்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கு. என்னடா இது ஒண்ணும் புதுசா பேசுறாரு. ஜெபம் பண்றதே வந்து ஏதோ பெற்றுக்கொள்ள தானே ஜெபம் பண்றோம். இது என்ன கதையா இருக்குது? ஜெபம் பண்ணலாம். ஆனா அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரான்ற ஒரு டவுட்லயே இருக்கணும். இது எப்படி இருக்குன்னா, அம்மா கிட்ட போய் நான் சாப்பாடு கேட்கிறேன். எங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்கட்டு. கேட்டுட்டு நான் எப்படி யோசிக்கணுமா? அவங்க வேணும்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நீ பட்னியா இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ இப்படிதான் வந்து கிறிஸ்தவத்துல இப்படி சொல்றாங்க. சரி நான் நல்லா கேட்டுக்கோ. பைபிள்ல இப்படி சொல்லப்படல. கிறிஸ்தவத்துல இப்படி சொல்லப்படுது. எனக்கெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நீ வந்து ஜெபம் பண்ணணும். நீ ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இல்ல நீ கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ ஜெபம் பண்ணணும். ஆனா நீ ஜெபம் பண்றதுக்கு வந்து கர்த்தர் பதில் கொடுப்பாருன்னு நீ எதிர்பார்க்க கூடாது. ஜெபம் பண்றது மட்டும்தான் வேலை. பதில் வந்து அவர் வேணும்னா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அதாவது எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அவர் மூடுக்கு ஏத்த மாதிரி. சப்போஸ் நல்ல மூட்ல இருந்தா பதில் கொடுப்பாராம். கொஞ்சம் அப்படி இப்படியே கொஞ்சம் அவரை நீங்க டென்ஷன் ஆக்கி விட்டீங்க அப்படின்னா அவர் பதில் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். டெய்லி ஜெபம் பண்ணணும். காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும், மதியானம் ஜெபம் பண்ணணும். தானியல் மாதிரி நீ என்ன பண்ணணும்? தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அவர் வேணும்னா பதில் கொடுப்பாருங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. இதை கேட்கும் பொழுது எனக்கு நிறைய நேரம் என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கு ஏங்க ஜெபம் பண்ணணும்? அதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இதுக்கு வேற நான் டைம் வேஸ்ட் பண்ணி ஜெபம் வேற பண்ணணுமா? அதுக்கு பேசாம ஜெபம் பண்ணாம விட்டுறலாமே. டைம் வேஸ்ட் தானே. ஜெபம் பண்ணி அவரு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் என் மனசு உடைஞ்சு போய் எதுக்கு இந்த தேவையில்லாத காரியம்? இது ஒரு பெரிய பொய். இதை வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, சில பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் இவர் பாத்தீங்கன்னா பிரதர், இவர் ஏன் கிறிஸ்தவனா இருக்காருன்னா, இவர் ஏன் கர்த்தரை நம்புறாருன்னா, இவருக்கு வந்து கடவுள் வந்து சில அற்புதம் எல்லாம் செஞ்சார் அவர் வாழ்க்கையில. அதை பார்த்து இவர் வந்துட்டாரு பிரதர். ஆனா நான்லாம் அப்படி கிடையாது பிரதர். நான்லாம் கர்த்தர் ஏதோ செஞ்சாருன்னு சொல்லிட்டுலாம் வரல. நான்லாம் வந்து பாருங்க, கர்த்தருக்காக நான் வாழ்றேன். கர்த்தர் எதுவும் செய்யலனா கூட நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் அவன் வந்து எதாவது செஞ்சாதான் நம்புவேன்றான். கர்த்தர் சுகமாகட்டும், கர்த்தர் எனக்கு வந்து ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்கட்டும், அப்பதான் நான் நம்புவேன்றான். ஆனா நானும் அப்படி கிடையாது பிரதர். கர்த்தர் எனக்கு சோறே போடலனாலும் கர்த்தரை நம்புவோம் பிரதர். கர்த்தரை படுக்க படுக்கையா வச்சிருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவோம் பிரதர். இது எத்தனை பேர் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கீங்க? நானும் வந்து எப்படி யோசிச்சிருக்கேன். அவர் எதுவுமே செய்யலனாலும் நம்புவேன். அவரு நீ பட்னியே போட்டாலும் அவரை நான் நம்புவேன். அவரை நீ சுகமே ஆக்கலனாலும் நான் அவரை நம்புவேன். இது வந்து கேட்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய விசுவாச வார்த்தை மாதிரிதான் இருக்கு. இதை பேசும்பொழுது எப்படி இருக்கு? விசுவாச வார்த்தை மாதிரிதான் இருக்கு. இப்ப நானே வந்து இதை உங்ககிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலனாலும் கர்த்தரை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன, கிரண்பால் பயங்கரமான பரிசுத்தவானுங்க. எப்பா கர்த்தர் எதுவுமே செய்யலனாலும் நம்புவேன்றாங்க கிரண்பால். கிரண்பால் பிரதர் மாதிரி இருக்கணும் பிரதர். அவரு பாருங்க, பிச்சைக்காரனா கர்த்தர் எனக்கு சட்டை கழட்டி பிச்சைக்காரனா விட்டா ரோட்ல விட்டாலும் நம்புறேன்றாரு பிரதர். பாருங்க, கர்த்தர் தான் அவருக்கு எல்லாம். வேற எதுவும் ஒரு பெருசு இல்ல. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குல்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரிலிஜியஸ், ஒரு பரிசுத்தவான், ரொம்ப ஒரு ஹைலி ரிலிஜியஸ் பர்சன், ஒரு ரொம்ப பக்திமான் மாதிரி இருக்கு. ஆனா இது பேர் பக்தி கிடையாது. இது பேர் முட்டாள்தனம். எங்க கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டான்னு சொல்றது பேர் பக்தியா? அது கர்த்தரை நீங்க இன்சல்ட் பண்றீங்க. யூ ஆர் இன்சல்டிங் த வெரி நேச்சர் ஆஃப் காட். கரெக்டா இல்லையா? இது வந்து இது ஒரு பெரிய பொய். அதுதான் இன்னைக்கு நான் டைட்டிலே அதான் வச்சிருக்கேன். த பிக் லை அபவுட் ஃபெய்த். இன்னைக்கு நான் வச்சிருக்க டைட்டிலே வந்து என்னன்னா, விசுவாசத்தை குறித்த பெரிய பொய். த பிக் லை அபவுட் ஃபெய்த். இது என்ன பொய்னா, உன்னுடைய விசுவாசம் வந்து கர்த்தர் செய்யற அற்புதங்கள் மேலேயும் அடையாளங்கள் மேலேயும் அதிசயத்தின் மேலேயும் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியர் ஃபெய்த். எப்படி இதை நான் சொல்லணும்னா, இது கரெக்டா சொல்ல தெரியல. நான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கேன். தமிழ்ல சொல்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. The big lie about faith is that if your faith is dependent on signs, wonders and miracles, then it is inferior to the faith that is not dependent on these. அது எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்க விசுவாசம் வந்து கர்த்தர் செய்த அற்புதங்கள் மேலேயும் அதிசயங்கள் மேலேயும் இல்ல சுகமாக்கி இருக்காரு அந்த சுகத்தின் மேலேயும் அதை பேஸ் பண்ணி அவங்க விசுவாசம் இருக்குன்னா, அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? இன்னொருத்தரோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் எதுவுமே செய்யலனாலும் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எந்த நன்மையும் கர்த்தர் செய்யல, நான் கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், தாழ்மையில இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், பலவீனத்துல இருக்கிறேன், ஆனாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க விசுவாசத்தை கம்பேர் பண்ண இது ரொம்ப இன்ஃபீரியர் விசுவாசமா. இப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
இது புரியுதா? நான் சொல்றது வந்து உங்களுக்கு கிளியரா புரியுதா? இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன். சிஸ்டர் விஜய், உங்களுக்கு புரியுதா? இது ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிச்சுன்னா இப்படி சொல்லுங்க. புரியலன்னா பிரதர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுங்க. புருஷோத்தமன் புரியுதா? அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பிரதர் அவங்க ஏன் தெரியுமா வந்து கிறிஸ்தவனா மாறினாங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹீலிங் நடந்துச்சு பிரதர், அதான் அவங்க கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க பிரதர் அப்படின்னு. நான்லாம் அப்படி இல்லை பிரதர். நான்லாம் பாருங்க, எனக்கு வந்து வியாதி இருக்குது, ஆனாலும் நான் கர்த்தரை நம்புறேன் பிரதர். ஐயோ, வியாதி இருக்கு, கர்த்தரை நம்புறியா? வியாதி போகணுன்றதுக்கு தான் என் கர்த்தர் வந்து இந்த உலகத்துக்கே வந்தாரு. நீங்க அதை நம்புறதை விட்டுட்டு வியாதி இருக்கு ஆனாலும் கர்த்தரை நம்புறது வந்து இட் இஸ் நாட் அ பிக் திங். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது வந்துட்டு வியாதியெல்லாம் பார்த்துட்டு, எப்பா பரவாயில்லப்பா, வியாதி இருந்தும் நீ என்னை நம்புற அப்படின்னு சொன்னாரா? எவெல்லாம் வியாதியோட இருந்தாலும் வலுக்கட்டாயமா போய் சுகமாக்குறாரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு வலுக்கட்டாயமா போய் சுகமாக்குறாரு. நாயனூர் விதவையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாட்ட பர்மிஷனே கேட்கல. பையன் இறந்துட்டானு பர்மிஷனே கிடையாது. நேரா பாக்குறாரு. அவர் மனதுருகி உடனே பையன் அவருடைய அந்த விதவையோட மகனை போய் எழுப்பி விடுறாரு. 38 வருஷம் படுத்திருக்கான் பெதஸ்தா குளத்துல. அவன்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாரா? தம்பி உன்னை எழுப்பலாமான்னு பர்மிஷன் கேட்டாரா? அவன் உளறிட்டு இருக்கான். எனக்கு யாரும் இல்லைங்க, நான் போய் குளத்துல குதிக்க முடியலங்கன்னு உளறிட்டு இருக்கான். பாவம் 38 வருஷமா படுத்திருக்கிறான். என்ன பண்ணுவான் அவன்? புத்திலாம் அவனுக்கு ஒன்றும் தெளிவா இருக்காது. வியாதியிலே இருக்கிறான். அவனை உடனே எழுப்பு நட அப்படின்றார் படுக்கிறதுக்கு கொண்டுட்டு. There are many places God intervenes directly into human life without their permission. நிறைய இடங்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? Your voice is breaking. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல கிளியரா இருக்கா? புருஷோத்தமன் எப்படி இருக்கு? ஓகே ஃபைன். அங்கிள் நீங்க உங்களுடைய சைட் செக் பண்ணிருங்க அங்கிள். அங்க இன்டர்நெட் வீக் ஆனாலும் அப்படி இருக்கலாம் அங்கிள். நீங்க செக் பண்ணிருங்க. ஓகே. சோ நல்லா கேளுங்க. நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து எப்படி இருக்காருன்னா, மனிதனுடைய பெர்மிஷன் இல்லாம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு வந்து சில நேரம் பெர்மிஷன் கொடுத்தாதான் வருவாருன்ட்டு. சில நேரத்துல வந்து சாவரினா அவரே மூவ் பண்ணுவார் உங்க வாழ்க்கைக்குள்ள. சாவரின் மூவ் ஆஃப் காட் அப்படின்வாங்க பாத்தீங்களா? அவரே வந்து மூவ் பண்ணுவார் உங்க வாழ்க்கைக்குள்ள. மூவ் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வார். ஏன் அவரே மூவ் பண்றாருன்னா, நீங்க அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் ஆட்டோமேட்டிக்லி இன்டர்வீன்ஸ். என் வாழ்க்கையில நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவரை காப்பாத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த ஆபத்துக்கு முன்னாடி நான் அதுவும் ஜெபம் செஞ்சேன், அதனாலலாம் நீ அவர் காப்பாத்தல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் பதில் கொடுத்தார், வெரி குட். ஆனா சில இடத்துல வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஜெபமே பண்ணிருக்க மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? இல்ல அதை குறித்த வந்து ஒரு விசுவாசமே இருந்திருக்காது. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பாரு, ஒரு பாதுகாப்பை கொடுத்திருப்பாரு. அது ஏன் அப்படின்னா, நீங்க அவரோட பிள்ளையா இருக்கிறது நிமித்தம். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் சன், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் த டாட்டர் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், அவரோட பிள்ளையா இருக்கிறதுனால அவர் உள்ள நுழைஞ்சாங்க என்ன பண்றாரு? அற்புதம் செய்யறாரு. ஆமென். சோ இந்த யோவான் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க இயேசுவே சொல்லிட்டாரு பாருங்க, அற்புதம் அடையாளத்துக்காக நீ பின்னாடி வராதுன்ட்டு. அந்த வசனம் எங்க இருக்குன்னா, யோவான் 4வது அதிகாரம் 48வது வசனம். அந்த வசனத்தை முதல்ல போடுங்க. யோவான் 4:48. அந்த வசனத்தை போடுங்க. சிஸ்டர் விஜய வந்து அன்மியூட் பண்ணிருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஓகே. இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, then Jesus said to him, unless you people see signs and wonders you will by no means believe. ஆமென். இது ஒரு வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் வந்து எங்க வருதுன்னா, அதே யோவான் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 20th சாப்டர்ல 29வது வசனம். இது வந்து தோமா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. இது ரொம்ப ஃபேமஸான வெர்ஸ். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Then Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. பாருங்க, இந்த ரொம்ப ஃபேமஸான வசனம். இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, பாருங்க, தோமா வந்து தொட்டு பார்த்தான், இயேசுவை தொட்டு பார்த்தான். எங்க தொட்டு பார்த்தா? இயேசுவோட காயங்கள் எல்லாம் வந்து தொட்டு பார்க்கறான், சோதிச்சு பார்க்கறான், டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இது ரியலாவே இயேசுதானா, உயிரோட எழுந்த ஆண்டவரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, என் கர்த்தா, என் தேவனே, என் கர்த்தாவே, மை லார்ட், மை காட் அப்படின்னு ஆண்டவரை வந்து அறிக்கை செய்கிறான். உடனே இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னைய பார்த்த, என்னைய தொட்டு பார்த்த, அதனாலதான் விசுவாசி. ஆனா காணாமல் விசுவாசிக்கிறான் பாருங்க. அதாவது என்னைய பார்க்கல, அவன் தான் பெரிய பாக்கியவான் அப்படின்னு எடுத்து வச்சு சில பேர் என்ன சொன்னாங்க, எந்த அற்புதம் நடக்கலனாலும் நீ விசுவாசிக்கிற பாத்தியா, நீ தான் பாக்கியவான். அற்புதத்தை பாக்குறதுனால விசுவாசிக்கிற, நீ வந்து அந்த அளவுக்கு பாக்கியவான்லாம் இல்ல.
உனக்கு அந்த அளவுக்கு ஃபெய்த் எல்லாம் கிடையாது. யுவர் ஃபெய்த் இஸ் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, அதை வந்து வியாக்கியானம் பண்றாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு வியாக்கியானம். நல்லா கேளுங்க. இந்த யோவான் 4ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யோவான் 4ல எந்த கான்டெக்ட்ல இந்த வசனம் வருது அப்படின்னு பார்ப்போம். யோவான் 4 எடுத்துக்கோங்க. 46ல இருந்து படிப்போம். நம்ம 46, 47 ஃபர்ஸ்ட் படிப்போம். யோவான் 4, 46, 47. பின்பு அன்மியூட் பண்ணு விஜய். சிஸ்டர் நீங்க மியூட்ல வந்துட்டீங்க. விஜய் அன்மியூட் பண்ணு. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். போதும் சிஸ்டர். சோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேனா ஆஃப் கேலிலி, கலிலேயா ரீஜன்ல இருக்கிற கானா ஊர். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் கானா ஊர். ஏன்னா கானா ஊர்ல தான் இயேசு வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாத்துறாரு. அதுதான் அவர் செய்த முதல் அடையாளம் அப்படின்னு யோவான் புஸ்தகத்துல எழுதப்படும். சோ யோவான் புஸ்தகத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மொத்தமா 7 அடையாளங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது 7 அடையாளங்கள், அற்புதங்கள் தான் யோவான் புஸ்தகத்துல லிஸ்ட் பண்ணிருக்கு. only 7 signs are recorded in the gospel. இதை வேற எடுத்து வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, யோவான் வந்து 7 அடையாளங்களை தான் எழுதுறாரு. இப்ப மார்க் புஸ்தகத்துல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே அதிகாரத்துல மல்டிபிள் மிரக்கல்ஸ் வரும். இப்ப நீங்க புக் ஆஃப் மார்க்கை படிச்சு பாருங்க, காஸ்பல்ல மிரக்கல் ஆஃப்டர் மிரக்கல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா யோவான் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 7 miracles, only 7 signs, 7 wonders have been recorded. 7 அற்புதம் தான். அதுல வந்து ஹீலிங் மிரக்கலும் இருக்குது, பினான்சியல் மிரக்கலும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டா தான் இருக்கும். வெறும் ஹீலிங்கும் கிடையாது, வெறும் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கும். அது 7 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யோவான் 2ல வந்து வருது, தண்ணி வந்து திராட்சரசமா மாறுது. அப்புறம் யோவான் 4 இப்ப நம்ம படிக்கிறது வந்து அந்த ஒரு நோபல் மேன், அந்த ராஜாவின் அரண்மனையில வேலை செய்யற அவனோட மகனை வந்து ஆண்டவர் குணமாக்குறாரு. 3வது அற்புதம் பாத்தீங்கன்னா பெதஸ்தா குளத்துல யோவான் 5ல வருது, ஒரு மனுஷனை வந்து சுகமாக்குறாரு, ஹீலிங் மிரக்கல். 4வது மிரக்கல் வந்து சைன் அண்ட் வண்டர் என்னன்னு 5000 பேரை போஷிக்கிறார் யோவான் 6ல. அப்புறம் அதே யோவான் 6ல கொஞ்சம் தள்ளி படிச்சீங்கன்னா தண்ணி மேல நடந்து வர்றாரு இயேசு. ஆமென். அதுக்கப்புறம் யோவான் 9ல பிறவி குருடன், மேன் born with blindness, யோவான் 9ல சுகமாக்குறாரு. அதுக்கப்புறம் யோவான் 11ல லாசரஸை உயிரோட எழுப்புறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாசரஸை உயிரோட எழுப்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதுவும் இயேசு அற்புதம் செஞ்ச மாதிரி ரெக்கார்டே இருக்காது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, எந்த ரெக்கார்டுமே இருக்காது. இயேசு வந்து அற்புதம் செஞ்சான்னு இருக்காரு. லாசரு எழுப்பிடுவாரு, அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேரா இயேசு உடைய சிலுவைக்கு போயிடுவோம். அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான். இயேசு சிலுவையில மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பெரிய அற்புதம். ஆனா இயேசு செய்த அற்புதம் வந்து இந்த 7 தான். சோ இதை எடுத்து வச்சுட்டு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யோவான் பாருங்க எது ரொம்ப முக்கியமோ அதுதான் எழுதினாரு. அது என்னவென்றால் இயேசுவோட அற்புதம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இயேசுவோட போதனைகள் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் வந்து ஜானை வந்து எப்படி வந்து அழைப்பார்கள் என்றா அப்பாஸ்டல் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலர். ஏன்னா யோவான் வந்து நிறைய அன்பை பத்தி எழுதியிருக்கிறார். யோவானோட சுவிசேஷமும் சரி, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா ஜான் எழுதின மற்ற புஸ்தகங்கள் அதுலயும் அன்பை பத்தி இருக்கும். இது எல்லாமே எடுத்து வச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்புதான் பெருசு, இதெல்லாம் இந்த அற்புத அடையாளம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, அன்புதான் பெருசு அப்படின்ட்டாங்க. சோ சில பேர் என்ன சொன்னாங்க, அன்புதான் பெருசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அன்புன்னு பேசிட்டே இருப்பாங்க. சில பேர் நான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் நான் பர்சனலாவே நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள் அன்புன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அன்பு we have to be very loving, we have to be very loving. நான் கேட்பேன், எப்பா என்னப்பா லவ்ன்ற, கையில 10 காசு இல்லையா அவங்ககிட்ட லவ்ன்றிய நீ என்ன, நீ இன்னும் புரியல எனக்கு, உன் வாழ்க்கையில ஒன்னும் பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லையா? ஆனா கேட்டா லவ்ன்ற. யோசிச்சு பாருங்களேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் முடிஞ்சிச்சு இப்பதான். நான் போயிட்டு எங்க பிள்ளைங்கிட்ட போயிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கிட்ட போயிட்டு, அப்போ அவளை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உயிர், உங்களுக்காக தான்ப்பா நான் வாழ்றேன், அப்பா லவ்ஸ் யூ வெரி மச்ப்பா, ஆனா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அப்பாட்ட 10 காசு இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப உங்களதான்ப்பா பிடிக்கும், உங்களுக்காக தான்ப்பா நான் வாழ்றேன், உங்களுக்காக தான்ப்பா நான் இருக்கிறேன். For God so loved the world மாதிரி அப்பா so loves you அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் வச்சுட்டு
கெட்டி கிட்டி பிடிச்சி என் பிள்ளைங்க 2 பேரும் முத்தெல்லாம் கொடுத்துட்டு, ஆனா உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுக்க 10 காசு இல்லையே, கிறிஸ்துமஸ்க்கு உங்களுக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட கையில பைசா இல்லையே அப்படின்னு சொன்னா, இப்போ அது 2 சின்ன பிள்ளைங்க. ஏன்னா 10 வயசு தான் ஆகுது என் மூத்த பிள்ளைக்கு, என்னோட அடுத்த பிள்ளைக்கு என்ன 2 வயசு ஆகுது. இப்போ மன்னிச்சு விட்டுருங்க, 2 குட்டீஸ் மேல விட்டுரும். ஒரு சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருது. கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு இதே டைலாக் விட்டுதான் அது என்ன சொல்ல, ஆமா கிறிஸ்துமஸ் நான் எதுவும் பண்ண வேண்டாம், நான் எதுவும் பேசுறதுக்கு முன்பதாக போய் கட்டி முடிப்பல, அப்ப ஆமா நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு தெரியும் எனக்கு அடுத்தது, அப்ப உன ரொம்ப லவ் பண்றேன், அப்ப நீ தான் எனக்கு நான் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறேன், இதுக்கு எதுக்கு அந்த டைலாக்லாம் போப்பா அப்படின்றது. கரெக்டா இல்லையாங்க? சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவத்துல அன்புதான் முக்கியங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஒரு வசனம் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன வசனம்னா கொரிந்தியர்ல வருது இல்ல, 1 கொரிந்தியர் 13ல வருது. அன்பே பிரதானம். கண்டிப்பா ஒத்துக்கிறேன், அன்புதான் பிரதானம், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அன்பு ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு வந்து என் குடும்பத்துல அன்பு இருக்கிறனாலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் மனைவி என்னை நேசிக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறாங்க, நான் அவங்களை நேசிக்கிறேன். அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ உங்க 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 குடும்பத்திலே அன்பு இருக்குது, நீங்க எல்லாம் யூ லவ் ஈச் அதர், அதனால நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய அன்பு, என்ன அன்புனா தேவன் நம்மளை நேசிக்கிறார், அதுதான் எல்லாத்துக்கும் பெரிய அன்பு. சோ அந்த அன்பே பிரதானம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல வருதுல்ல, அது எந்த அன்பை பத்தி பேசுதுன்னா மனுஷனோட அன்பை பத்தியே பேசல, அது தேவனுடைய அன்பை பத்தி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 1 Corinthians 13 is not talking about a man's love. ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல என்ன வரும்னா, லவ் நெவர் ஃபெயில்ஸ் ஒரு வசனம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அன்பு ஒழியாது, லவ் நெவர் ஃபெயில்ஸ். மனுஷனோட அன்பு என்னைக்கு ஃபெயில் ஆகாம இருந்திருக்கு? என்னைக்காவது எந்த மனுஷனோட அன்பு ஃபெயில் ஆகாம இருந்திருக்கா? இப்ப என் அன்பே எடுத்துக்கோங்களேன், நான் எந்த வந்து மனுஷனோட அன்பு, என் அன்பு வந்து என்னைக்காவது ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும்னா எப்படி சொல்றதுன்னா, சில நேரம் கோவம் வந்துருது இல்ல, சில பேர் பண்றதை பார்த்து கோவம் வருது, நமக்கு கோவம் வந்து திட்டி போடுறோம், அது இவ்வளவு பண்ணி நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு நமக்கு ஒரு கோவம் வந்துருது. ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் தேவனுடைய அன்பு. புரியுதா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வந்து இப்போ நான் வந்து நல்லா ஜோம் பண்ணும்போது என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு, நல்லா அன்பா இருப்பாரு. ஒரு நாள் ஜோம் பண்ண மறந்த உடனே என்கிட்ட பயங்கரமா கோவப்படுவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, அன்னைக்கு பார்த்து என் டயரை பங்க்சர் பண்ணி விட்டுருவாரு, அன்னைக்கு பார்த்து நான் காலையில ஆபீஸ் கிளம்பும்போது அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணும்போது சட்டையை பொசுக்கி விட்டுருவாரு அப்படின்லாம் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அன்பு கிடையாது. அந்த 1 கொரிந்தியர் 13ல வருதுல்ல, லவ் நெவர் ஃபெயில்ஸ், அன்பு ஒழியாதுன்றது தேவனுடைய அன்பை பத்தி சொல்லுது. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் மேன்ஸ் லவ். ஏன்னா நான் ரொம்ப வருஷமா நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, என்ன இப்படி எழுதியிருக்காரு ஆண்டவர், சரி பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் எழுதல பாருங்க, பவுல் தான் ஆண்டவர் சொல்லி பவுல் எழுதுறாரு. பவுலுக்கு குத்தி கித்தி கெட்டு போச்சா, லவ் நெவர் ஃபெயில்ஸ் எழுதியிருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில நேரத்துல வந்து லவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க பண்றதை பார்த்தா லவ் வர மாட்டேங்குது, ஆத்திரம் தான் வருது, இது எப்படி இப்படி? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, டே மடையா, இது வந்து உன்னோட லவ் பத்தியே நான் எழுதல, இது வந்து என்னுடைய லவ் பத்தி நான் எழுதி இருக்கிறேன், ஏன் லவ் வில் நெவர் ஃபெயில் அப்படின்னாரு ஆண்டவர். கர்த்தர் இதுதான் சொன்னாரு, என்னுடைய அன்பு தான் ஏன் ஒளிஞ்சு போகாது, ஓ அன்பு நிலையற்ற அன்புன்னு எனக்கு தெரியும். ஒரு மனுஷனோட அன்பு எப்படி இருக்கு, அன்ஸ்டேபிள் லவ்வா தான் இருக்குது. ஆனா என் அன்பு எப்படி இருக்கு, எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஹிஸ் லவ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். உங்க வாழ்க்கையில கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாத காரியம். இப்ப எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தேவனுடைய அன்பு தான். அதுதான் கான்ஸ்டன்ட். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 2 இருக்கும், கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள். மேத்தமேட்டிக்ஸ்ல படிக்கும் பொழுது பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் வந்து மாறவே மாறாது, வேரியபிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வேரியபிள் வந்து மாறுங்க, வேரியபிள் வந்து உங்க சூழ்நிலை, உங்களுடைய எண்ணங்கள், அது எல்லாமே மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது என்ன உங்க வாழ்க்கையில நீங்க தேடி பாத்தீங்கன்னா, அது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் தேவனுடைய அன்பு. தட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் அன்பு ஒழியாதுன்னு போட்டு. சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த யோவானுக்கு வந்துடும் திரும்ப. யோவான் 4ல வந்து இந்த அப்பா வந்து பேசுறாரு. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வந்து ஜோம் பண்ணுங்க, நீங்க வந்து ஜோம் பண்ணீங்கன்னா பையன் என்ன ஆயிடுவான், சுகமாயிருவான். இந்த இடத்துல இயேசு வந்து இப்படி ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு ஹார்டா பேசியிருப்பாரா? அந்த 48வது வசனம் போடுங்க, 47வது வசனம் போடுங்க, யோவான் 4:47 ஃபர்ஸ்ட் போடுங்க. சிஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் அன்மியூட் பண்ணு விஜய்.
இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இது கேஸ் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். போதும், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க இயேசு பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாருங்க. அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்கலாம், நீ எல்லாம் விசுவாசிக்க மாட்டியா, என்னையா நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த அளவுக்கு விசுவாசம் பத்தல, அதனாலதான் இயேசு கிட்ட வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு. இது உட்காந்து ஒரு நாள் நானுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன இயேசு இப்படி எல்லாம் பதில் சொல்றாரு. பாவம், ஒரு அப்பாவுக்கு வந்து பையன் வந்து இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு பதறி ஓடி வர்றாரு. ஒரு ஹியூமன் எர்த்லி ஃபாதர், அவருக்குள்ள இப்படி ஒரு படப்படப்பு. என்ன படப்படப்பு, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருமோ பாருங்க. அவன் வந்து மரண தருவாயில இருக்கான். he is at the point of death. மரணத்துல ஆல்மோஸ்ட் இஸ் அபவுட் டு டை. ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறான். அந்த டைம்ல தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு. ஓடி வரட்ட இயேசு என்ன சொல்றாரு அவர்கிட்ட, நீங்கள் வந்து அது படிங்க, அந்த வசனத்தை 48 படிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்படின்னு சொன்னார். நல்லா கேளுங்க. ஒரு தகப்பனை பார்த்து இயேசு வந்து ஆஷா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருப்பாரா? நீங்க அந்த கான்டெக்ட்ல இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க பார்க்காவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்றத ஹார்ஷா சொல்லியிருப்பாரா, இல்ல என்ன டோன்ல சொல்லியிருப்பாரு? நீங்க வந்து ஆண்டவரை வந்து ஒரு தகப்பனாக வைத்து இதை நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தகப்பன்ல, அந்த தகப்பன் வந்து இன்னொரு தகப்பன்ட்ட ஹார்ஷா பேசியிருப்பாரா, எப்படி பேசியிருப்பாரு? நீங்களே சொல்லுங்க. ஃபாதர், அவர் ஒரு ஃபாதரு, அவர் இன்னொரு ஃபாதர்ட்ட எப்படி பேசுவாரு? அன்பா பேசுவாரா இல்ல ஹார்ஷா பேசுவாரா? நீங்க அந்த கான்டெக்ட்ல பார்த்தா புரியும். நான் இதை இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க தொடர்ந்து படிங்க. 49 இருந்து போடு விஜய். 49 இருந்து போடு. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அவனும் அவர் வீட்டார் அனைவரும் விசுவாசார். நல்லா கவனிங்க. அதை அறிந்து, எதை அறிந்து? இயேசு சொன்ன அந்த டைம்ல தான் என் பையன் குணமானன்றதை அறிஞ்ச உடனே அவனும் அவர் வீட்டாரும் விசுவாசார். நல்லா கவனிங்க. இயேசு வந்து 48 என்ன சொல்றாருன்னா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தால்தான் நீங்க விசுவாசிங்கன்றத அவர் எதை மைண்ட்ல வச்சு சொல்றாருன்னா, அந்த எண்ட் ரிசல்ட்ட மைண்ட்ல வச்சு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எது நடக்க போதோ அதை இயேசு முன்கூட்டியே பேசுகிறாராங்க. இது வந்து இயேசு வந்து அவனை கண்டனம் பண்ணியோ இல்ல அவனை கிரிட்டிசைஸ் பண்ணியோ இல்ல வருங்கால சந்ததியை பார்த்து இல்ல இப்ப நம்ம பிரசன்ட் டே சர்ச்சை பார்த்து அற்புதங்கள் அடையாளம் முக்கியம் இல்ல, அது இல்லாம நீ விசுவாசிக்கணும்ன்ற அதுக்காக இதை பேசல. பாருங்க, இயேசு வந்து அவன் வரும்பொழுது இயேசு ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறாருன்னா, இவன் வந்து என்னை பத்தி கேள்விப்பட்டுதான் வந்திருக்கிறான், இவனுடைய விசுவாசம் இன்னும் முழுமையாகல. அது மட்டும் இல்லாம இவன் மட்டும் தான் வந்திருக்கிறான், அவன் வீட்டாருக்கு இன்னும் விசுவாசம் வரவில்லை. நீங்க நினைக்கிறீங்களா அவன் பையன் வந்து சாக கிடைக்கிறான், யாரோ வந்து இயேசு கிட்ட போனா சுகமாகணும்னா உடனே அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் விசுவாசிப்பாங்க நினைக்கிறீங்களா? சொன்ன உடனே நீங்க இப்ப இருக்கிறவனே விசுவாசிக்க மாட்டான், அப்ப எப்படி விசுவாசிப்பான்? இப்போ வந்து தொண்டைக்கிலேயே பிரசவம் பண்ணியே ஒருத்தனை விசுவாசிக்க மாட்டேங்கிறான். இதுல ஹீலிங் பண்ணியே விசுவாசிக்க மாட்டேங்கிறான். நான் இப்போ என்னோட ஊழியத்துல நிறைய சுகமே ஆகுது, அதை சொன்னாலுமே விசுவாசிக்க மாட்டானுங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க வந்து. இப்ப அங்க மட்டும் என்ன அவங்க எல்லாம் வந்து கேட்ட உடனே விசுவாசிப்பாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா இவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகள் கிடையாது. they are not believers. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுதான் 47வது வருஷம் ரொம்ப முக்கியம். when he heard that Jesus had come to Judea and to Galilee, he went to him. அதை கேட்ட உடனே இவன் தான் ஓடுறான் பதறி, பையன் சாக கிடக்குறான் காப்பாத்துங்க அப்படின்ட்டு. வீட்டுல இருக்கவங்களாம் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பான்.
வீட்டுல உட்காந்துருக்கவன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வே மேக்கர், மிரக்கல் ஒர்க்கர், ப்ராமிஸ் கீப்பர்னு பாட்டு பாடிட்டு இருப்பானுங்களா? சொல்லுங்க. எல்லாம் உட்காந்து ஒப்பாரி தான் வச்சுட்டு இருந்திருப்பான். ஐயோ பையன் போறானே, இப்படி அல்பாயுஸ்ல போறானே அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்பானுங்க. எல்லாம் ரெடி பண்ணிருப்பானுங்க. சொந்தக்காரன்லாம் சேர்ந்துருப்பான். சேர்ந்துட்டு வாங்க பால் ஊத்திடுவோம் வாயில அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிடுங்க, சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுங்க, எல்லாரும் வந்து கடைசி ஒரு முகத்தை பாருங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடியா இருக்கும். இதை அறிந்த இயேசுதான் என்ன சொல்றாரு, அற்புதத்தை அடையாளத்தை பார்த்து இந்த முழு குடும்பம் விசுவாசிக்க போறார்கள் அப்படின்றத அவர் முன்கூட்டி அவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இயேசு ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. அவருக்கு வந்து உங்க எண்டு நல்லா தெரியும். இப்ப எனக்கு வந்து என் எண்டு பத்தி எனக்கு தெரியல. ஆனா எண்டு வந்து மகிமையா இருக்கும்னு மட்டும் தெரியும். மை எண்ட் வில் ஆல்வேஸ் பி க்ளோரியஸ். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது என்ன மகிமைன்றது அது ஆண்டவருக்கு தான் தெரியும். கரெக்டா? உங்களுடைய முடிவு வந்து மகிமையா தான் இருக்கும். அது வந்து நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. Your end will always be glorious. But what kind of a glory? அது என்ன அப்படின்றது கர்த்தருக்கு தான் நல்லா தெரியும். சோ இந்த அற்புதத்தின் மூலமாக ஒரு முழு குடும்பமும் என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்புக்குள்ள உண்டாயிருச்சு. அங்க எதனால ரட்சிப்பு உண்டாச்சுங்க? சுகம் வந்ததுனாலதான் ரட்சிப்பு வந்துச்சு. அந்த பையன் சுகமானதுனாலதான் அங்க ரட்சிப்பு வந்துச்சு. See, signs and wonders and miracles are an integral part of God's nature. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் வந்து தேவனுடைய சுபாவத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. வெரி இன்டெகிரல் பார்ட். அற்புதங்கள், அடையாளங்கள் இல்லாமல் தேவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? Without signs, wonders and miracles, there is no God. நம்ம சேவிக்கிற தேவன் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் தேவனே கிடையாது. இது வந்து ரொம்ப இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு. ஏன் இது ரொம்ப இன்டெகிரல் பார்ட்னா, இந்த உலகத்தையே அவர் உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனார்னா அற்புதமாக தான் உண்டாக்குனார். அவருடைய எல்லா கிரியேஷனும் எல்லா சிருஷ்டியும் எப்படி இருக்குன்னா அற்புத விதமாக தான் இருக்குது. நீங்க எதுவுமே வந்து அவர் உண்டாக்குன காரியம் எதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்காது, ரொம்ப பிளெயினா இருக்காது. எல்லாமே அற்புதமா தான் இருக்கு. யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அவர் உண்டாக்குன எல்லாத்தையும் நீங்க பாருங்க. சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்க. ஒரு சின்ன ஒரு பூச்சை பாருங்க, ஒரு பறவையை பாருங்க, மலையை பாருங்க, வானத்தை பாருங்க, மிருகங்களை பாருங்க. அது எல்லாமே எப்படிங்க இருக்கு? அற்புதமா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் சோ பியூட்டிஃபுல், எவ்ரிதிங் இஸ் சோ வண்டர்ஃபுல், எவ்ரிதிங் இஸ் சோ மார்வலஸ். உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கு? அற்புதமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட சரீரத்தெல்லாம் வந்து எந்த மனுஷனும் உண்டாக்க முடியாது. இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் அன்னைக்கு ஒருத்தர் போட்டு ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது படிக்கிறதுக்கு. ஒருத்தன் போட்டிருந்தான், இஃப் மேன் ஹேட் கம் ஃப்ரம் மங்கீஸ், வை மங்கீஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் கேட்டது. அதாவது மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா குரங்கும் வந்து இவால்வ் ஆகி மனுஷன் ஆயிடுச்சு. அதுதான் அதுக்கு அர்த்தம். கரெக்டா இல்லையாங்க? எல்லா குரங்கும் இவால்வ் ஆயிடுச்சு. எவல்யூஷன்ல வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி மனுஷன் ஆயிடுச்சு. அப்படின்னா எல்லா குரங்கும் தானே மனுஷனா இருக்கணும், ஏன் இன்னும் குரங்கு இருக்குன்னு கேட்கறான். நியாயமான கேள்வி இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? எல்லாமே இவால்வ் ஆகணும், எல்லாமே தானே இவால்வ் ஆகணும். அதுல இந்த குரங்கு மட்டும் இவால்வ் ஆச்சா? இந்த குரங்குலாம் குரங்காவே இருந்துச்சா? கிடையாது. இது எல்லாமே பொய். சோ அற்புதங்கள், அடையாளங்கள் வந்து எப்படி இருக்குது? இன்டெகிரல் பார்ட் ஆஃப் காட்ஸ் கிங்டம். நீங்க பாருங்க, பவுலே வந்து நிறைய இடத்துல வந்து எப்படி பேசுறாருன்னா, வாங்க ஒரு வசனம் எடுப்போம். கொரிந்து சபைக்கு எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:4-5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து இன்னும் தெளிவா வருது. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். That your faith should not be in the wisdom of men, but in the power of God. And my speech and my preaching were not with persuasive words of human wisdom, but in demonstration of the Spirit and of power. ஆவியினாலும் பலத்தினாலும், ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் பவர். சோ பவுலோடைய பிரீச்சிங் அண்ட் டீச்சிங் எப்படி இருந்துச்சா? வெறும் வார்த்தையினால மட்டும் இல்லையா, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் பவர். வெறும் வார்த்தையினால பிரசங்கம் பண்ற போது எதுவுமே நடக்காது. வெறும் வார்த்தையினால பிரசங்கம் பண்றதுனால ஏதாவது நடக்குமா? அற்புதம் நடக்குமா? நீங்க நார்மலா போயிட்டு ஒரு பொருள் ஒண்ணு வாங்குறீங்கன்னா, கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதையே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காட்டுறான். இது இப்படி ஒர்க் ஆகும், அப்படி ஒர்க் ஆகும் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஒரு கார் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்ல வந்து டெஸ்ட் ரைட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட்.
அவனே சொல்லுவான், வந்து ஓட்டி பாருங்க சார் ஃபர்ஸ்ட். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வாங்குறீங்க. ஒரு சின்ன மொபைல் போன் வாங்கினா கூட நீங்க என்ன பண்றீங்க? 1008 ரிவ்யூ போய் யூடியூப்ல பாக்குறீங்க. கரெக்டா இல்லையா? முந்தி மாதிரி இல்ல. இப்ப யூடியூப்ல எல்லா ரிவ்யூ வரும். எல்லாத்தையும் பாக்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு தான் வாங்குறீங்க. சோ இது நல்லா கவனிங்க. அற்புதங்கள் அடையாளங்களை வைத்து அநேகரை வந்து கர்த்தர் வந்து விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு கருவியா வச்சிருக்கிறார். Signs, wonders and miracles is a wonderful tool to create faith inside a man. நம்ம வாழ்க்கையிலே சில நேரம் விசுவாசம் குறைவா இருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்போது அந்த இடத்துல விசுவாசம் வந்து என்ன ஆயிருது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா இல்லையா? அந்த சைன்ஸ் அடையாளங்கள். சைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்க, இங்க சென்னையில இருந்து கிளம்புறீங்க, ஜிஎஸ்டி ரோட்ல போறீங்க, கிராண்ட் சாதன் ட்ரங்க் ரோட் ஜிஎஸ்டி ரோட்ல போனீங்கன்னா அப்படியே தாண்டினீங்க, தாம்பரம் தாண்டுறீங்க. அப்போ ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல என்ன போட்டிருக்கும்? திருச்சி 350 கிலோமீட்டர், மதுரை 450 கிலோமீட்டர் அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன? அந்த போர்டுக்கு பேரு சைன் போர்டு. அந்த போர்டுக்கு வந்து சைன் போர்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. சைன் போர்டுன்னு என்னது? அது வந்து திருச்சி இந்த பக்கம் தான் அப்படின்றதுக்கான வழிகாட்டி. சோ இந்த அற்புதங்கள் அடையாளம் எல்லாமே எதற்கு வழிகாட்டினா கிறிஸ்துவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது. கிறிஸ்துவின் இடத்துல போய் சேர்றதுக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வழியை உண்டாக்குது உங்க வாழ்க்கையில. சோ அன்னைக்கு அந்த யோவான் நாள்ல அந்த தகப்பன் வராருல்ல, தகப்பன் வந்து தன் மகனுக்காக வேண்டிக் கொள்றாரு. மகன் வந்து சுகமாகறான். உடனே அவனும் அவன் வீட்டாரும் ரசிக்கப்பட்டார்கள். அந்த சுகமாக்குற அற்புதம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கிறிஸ்துவின் இடத்துல போறதுக்கான ஒரு வழியை உண்டாக்குது அவங்க. It opened a way for them to go to Christ. அந்த அற்புதம் அடையாளம் கடவுள் கிடையாது. ஆனா அது எதுக்கு வழியை உண்டாக்குதுங்க? கிறிஸ்துவின் இடத்துல போறதுக்கு. சோ கிறிஸ்துவனா நான் இருக்கிறேன், ஆனா எதுவுமே நான் ஆண்டவர்ட்ட எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க கிறிஸ்துவனே கிடையாது. இந்த 2024ல நீங்க நிறைய எதிர்பார்க்கணும். இதுதான் என்னுடைய ஜெபம். போன Thursday நான் தான் பேசியிருப்பேன். போன Thursday நீங்க கேட்கலன்னா அந்த மெசேஜ் கேளுங்க. எழுது, எழும்பு, ஓடு. ரைட், ரைஸ், ரன். என்ன வேணுமோ ஆண்டவர்ட்ட இருந்து நீங்க என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அதை எழுதுங்க. வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் காட், ரைட் இட் டவுன். அதை பார்த்து டெய்லி படிச்சு உங்க வாழ்க்கையை ஓடுங்க. சோ நீங்க எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்துவனே கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுவேன், நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட தான் சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதே அப்படிதான் பண்ணுவேன். எஸ்பெஷலி வந்து நான் நார்த் இந்தியால தான் போய் நிறைய அறிவிச்சிருக்கேன். நான் சவுத் இந்தியால ரொம்ப இவாஞ்சலிசம் பண்ணதில்லை. பட் என்னோட இவாஞ்சலிஸ்டிக் இது எல்லாமே நார்த் இந்தியால தான் நடந்திருக்கு. ஸோ அங்க போய் இதான் சொல்லுவேன், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இந்த மீட்டிங்ல உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்த உடனே அதான் சொல்லுவேன், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் அண்ட் அட்டெண்ட் திஸ் மீட்டிங். சும்மா வந்து உட்காராதீங்க. பெரிய காரியத்தை எதிர்பார்த்து உட்காரும் பொழுது பெரிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, ரோமர் 15, 18, 19 வசனம் படிங்க. ரோமர் 15, ரோமன்ஸ் 15, 18 and 19. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. பாருங்க, பவுல் எப்படி எழுதுறாருன்னா, புறஜாதிகளை வார்த்தையினாலும் எதனாலும் கீழ்ப்படிய வைப்பாராம். செய்கையினாலும். வெறும் வார்த்தையினாலும் கிடையாது, வார்த்தையினாலும் செய்கையினாலும். புறஜாதிகள் பவுல் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் டு தி ஜென்டைல்ஸ். புறஜாதிகளுக்கு சுவிசேஷகரா இருக்கிறார் அவரு. வார்த்தையினாலும் செய்கையினாலும், த்ரூ வேர்ட் அண்ட் த்ரூ ஒர்க். அற்புத வார்த்தை மட்டும் பிரசங்கம் பண்ணி அவர் என்ன பண்ணல, புறஜாதிகளை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரல, அற்புதத்தை செய்தும் கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு வந்து அற்புதத்தை வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அற்புதம் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல பிரதர், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மட்டும்தான் முக்கியம், அற்புதம் முக்கியம் இல்ல அப்படின்றது பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல வந்து இதே யோவான் வந்து அவரோட புஸ்தகத்தில் எழுதுறாரு. அந்த வசனத்தை நான் எடுக்க ஒரே நிமிஷம். யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க, என் பிள்ளையே, வசனத்தினாலும்
அன்பு கூறக்கூடாதா? கிரியையினாலும் உண்மையினாலும் கிரியை என்னது? ஒர்க், டீட்ஸ். பை டீட்ஸ் அண்ட் ட்ரூத். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். ஸோ அன்பு கூறதுல என்ன ரொம்ப முக்கியமா இருக்குது? கிரியை. கிரியை என்னது? ஒர்க்கிங் ஆஃப் மிரக்கிள்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமா இருக்குது அன்பு கூறுதல. மிரக்கிள்ஸ் இல்ல, சயின்ஸ் இல்ல, வண்டர்ஸ் இல்லைன்னா அது இல்லாம வந்து இன்னொருத்தர் அன்பு கூறவே முடியாது. நீங்க miracle signs and wonders helps us to experience the love of God. இது எழுதி வச்சுக்கோங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் தேவனுடைய அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில ருசி பார்க்கிறதுக்கு உதவி செய்கிறது. ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறேன். நாங்க கரெக்டா இல்லையாங்க? என்னால நடக்க முடியாம படுத்திருக்கிறேன், அற்புதமாக நான் வந்து தேவனை சுகமாக்குறாரு. அந்த இடத்துல நான் எதை ருசி பார்க்கிறேன்? என்னுடைய பாடி வந்து ஹீலிங்கை ருசி பார்க்குது. ஆனா என்னுடைய ஆத்மா எதை ருசி பார்க்கிறது? தேவனுடைய அன்பை ருசி பார்க்குது. ஆமென். My body experiences a healing, but my soul experiences the love of God. கரெக்டா இல்லையா? இங்க நடக்க முடியாத எதிர்த்து நடக்கிறவனுக்கு அவனுக்கு தேவன் மேல எவ்வளவு ஒரு அன்பு வரும் தெரியுமா? எவ்வளவு ஒரு பிரியம் வரும் தெரியுமா அவனுக்கு? நீங்க சும்மா அவன்கிட்ட போயிட்டு தேவன் நேசிக்கிறாருன்னா அவனுக்கு ஒரு பிரியமும் வராது. அவனை எழுப்பிட்டு நடக்க வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே சொல்லனாலும் அவன் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஒரு அன்சேஞ்சிங் அன்வேவரிங் ஃபெய்த் அவனுக்குள்ள வந்து. நான் நிறைய இந்த முஸ்லிம்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சாட்சிகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. நீங்களும் போய் பாருங்க. சும்மா போய் முஸ்லிம்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு போடுங்க, வரும். நிறைய இந்த முஸ்லிம் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாட்சிகள்லாம் நிறைய இருக்குது. போய் பாருங்க. ஈரானு, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட்கோர் முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கலாம் முடியாது. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் எல்லாம் நடத்த முடியாது. ஜூம் மீட்டிங்கோ இல்ல சர்ச் மீட்டிங்கோ இதெல்லாம் எதுவுமே நடத்த முடியாது. குடிச்சாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க உங்களை. இன்ஃபேக்ட் வந்து கிறிஸ்துவை நீங்க வந்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் தான். டைரக்டா வந்து உங்களுக்கு மரண இதுதான், தண்டனை தான். அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி வந்து காஸ்பிள் பரவுது அப்படின்ற காரியத்தை வந்து நான் படிச்சேன். நான் வந்து போய் பார்த்தேன். நிறைய இடங்கள்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து அடையாளங்கள் மூலமாக அவங்களோட வந்து இடைப்படுறாங்க. த்ரூ சயின்ஸ். எப்படின்னா லிட்டரலா வந்து கிறிஸ்துவே பாக்குறாங்களா அவங்களாம். ஒரு முஸ்லீம் வந்து சொல்றாரு, அவர் வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இது கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கவர்மெண்ட் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடும். போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, நீ முஸ்லீமா தானே இருக்கணும், நீ எப்படி கிறிஸ்தவன் ஆக முடியும், நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை டார்ச்சர் பண்றாங்க வச்சு. எதுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா நீ வந்து முஸ்லீம் ஆயிரணும், நீ வந்து கிறிஸ்துவ நான் வந்து வெறுக்கிறேன், ஐ ரினவுன்ஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த முஸ்லீம் மதத்துக்குள்ள வந்துடணும், நீ கிறிஸ்துவன் கிடையாது அப்படின்னு வந்து ஓப்பனா அறிக்கை செய்யணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர் வந்து சொல்றாரு, என்ன வந்து இந்த சிகரெட் இதை வச்சு நீ வந்து சூடு வைப்பாங்க மேல. அவர் முதுக காட்டுறாரு, ஃபுல்லா புள்ளியா இருக்கு. நான் யோசிச்சு, அடப்பாவி எப்படா அந்த மனுஷன் தாங்கினாரு அப்படின்னு. ஃபுல்லா சூடு வச்சிருக்காங்க. இயேசு வந்து நீ வந்து இயேசுவை விட்டுரு, ரினவுன்ஸ் கிரைஸ்ட். அப்ப இப்போ வந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டு அவர் வேற நாட்டுக்கு போயிட்டாரு போல. வந்து அந்த இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, இவ்வளவு உங்களுக்கு சூடு வச்சிருக்காங்களே, ஆனாலும் நீங்க எப்படி இன்னும் இந்த இயேசுவை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. வாசமான கேள்வி தானே? கரெக்ட், நல்ல கேள்வி. கரெக்டா இல்லையா? இவ்வளவு சூடு வச்சிருக்காங்க, இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, நீ இன்னும் என்ன நான் இயேசுவை தான் நேசிப்பேன், நான் இயேசுவை தான் கூப்பிடுவேன்னு எப்படியா நீ சொல்ற நீ? சரி, அதாவது சூடு வச்சுக்கிட்டே இருந்தாங்க, சடனா வந்து அந்த சூடு வைக்கிறவன் கை உடஞ்சிருச்சு, ஏசு அவன் கையை உடச்சிட்டாரு அப்படின்னா ஒரு ரைட்டு. அவன் உடம்புல சூடு வச்சிருக்கான். நான் யோசிக்கிறேன், எப்படியா நீ எல்லாம் வந்து இன்னும் கிறிஸ்துக்காக நிக்கிற அப்படின்னா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் சூடு வைக்கும் பொழுது இயேசு வந்து அவரை கெட்டி பிடிக்கிற மாதிரி, அவரை அணைத்துக் கொள்ற மாதிரி அவர் உணர்வாராம். எனக்கு அதெல்லாம் கேட்டு புள்ள அரிச்சிருச்சு. எனக்கு இல்லையா அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் சூடு வைக்கும் போது இயேசு அவரை கட்டி பிடிக்கிறத உணர்வாராம். அப்படின்னா பாருங்களேன், அந்த வலியை விட தேவனுடைய அன்பு அவருக்கு பெருசா இருந்திருக்கு. இது வந்து ஏதோ ஒரு ஃபீல் பண்ணாரெல்லாம் கிடையாது, லிட்டரலா நான் உணர்ந்தேன் அப்படின்றாரு என் சரீரத்துல. Whenever I was burnt with the cigarette, I felt Christ embracing me அப்படின்றாரு. சோ ஒவ்வொரு சூடு வைக்கும் பொழுதும் கிறிஸ்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குமா அவருக்கு, என்ன கட்டி பிடிக்கிறார். சோ சொல்றாரு, அதனால என்னால இதெல்லாம் சகித்துக் கொள்ள முடிஞ்சுன்றாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதுதான் அடையாளம். கிறிஸ்து அவரோட இருக்கிறதுக்கு அடையாளம் என்னது? இதுதான். லிட்டரலா என்னை அவர் கட்டி பிடிச்சாருங்க வந்து அப்படின்றாரு. I felt Christ embracing meன்றாரு. அதனால நான் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. இப்ப பவுல் எழுதுறாருல, நான் வந்து பட்னியா இருந்தேன், நான் வந்து நேக்கடா இருந்தேன், நான் வந்து உபத்திரத்துல இருந்தேன், 33 தடவை வந்து 39 சாட்டை அடிகள் வாங்கினேன்,
அதெல்லாம் வாங்கிட்டு கிறிஸ்துவுக்காக நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு சாட்டை அடி வாங்கும்போது பவுல் இப்படிதான் உணர்ந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. லிட்டரலா வந்து கிறிஸ்துவோட அன்பை வந்து எப்படி பண்ணிருப்பாரு, ஒரு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய சரீரத்துல உணர்ந்திருப்பார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். A God who physically shows his love to us. It is not just an emotional feeling. அன்பு என்பது ஒரு இமோஷனல் காரியம் கிடையாது. லிட்டரலா பிசிக்கலா நீங்க உணரலாம் உங்க வாழ்க்கையில. அப்படி உணரக்கூடிய, அப்படி அவரோட அன்பை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்துவை தான் நீங்க வந்து சேவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று ஜெபம் செய்யணும். லிட்டரலா பிசிக்கலா கொடுக்க விரும்புறாரு இதெல்லாம் உங்களுக்கு. சும்மா ஒரு இமோஷனல் ஃபீலிங் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறேன் இது ஒரு இமோஷனல் ஃபீலிங் போல. இமோஷனலாம் பவுல் மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. இமோஷன் வந்து இப்படி இப்படி இருக்கும். சைல் வேவ் பாத்துருக்கீங்களா? மேல இருக்கும், கீழே இருக்கும், மேல இருக்கும், கீழே இருக்கும். ஒரு நாள் பயங்கர ஹைல இருப்பீங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ரீகாபான்னு இருப்பீங்க. ஒரு நாள் எங்க இருக்காரு கர்த்தர் அப்படின்னு இருக்கும். அது இமோஷன். இந்த இமோஷனல் ஃபீலிங் வச்செல்லாம் கிறிஸ்தவத்துல வாழ முடியாது. கரெக்டா இல்லையா? அதெல்லாம் நிக்காது. அந்த இமோஷனல் ஃபீலிங்ல இருந்திருந்தாருன்னா அந்த முஸ்லிம் மனுஷன் வந்து இந்த சூடெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான். என்னதான் சூடு வச்சாலும் நான் கிறிஸ்துவ தான் சேவிப்பேன்ற அந்த உணர்வு எப்படி அவருக்கு வந்துச்சு, அந்த ஆழமான விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா, கிறிஸ்துவோட அன்பை ரியலாவே ருசி பார்க்கிறாரு. ஒவ்வொரு அடியிலையும், ஒவ்வொரு அந்த சூடு வைக்கிற அந்த சம்பவத்திலையும் கிறிஸ்துவை அணைக்கிறது போலதான் நான் உணர்ந்தேன்றத அவர் விசுவாசத்துல சொல்றாரு. அப்படின்னா ரியலா இருந்துச்சு கிரைஸ்டோட லவ். அதனாலதான் இன்னைக்கு அவர் நின்றுட்டு இருக்காரு. சோ கிறிஸ்துவோட அன்பு எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரி ஒரு அன்பை தான் கிறிஸ்துவ உங்களுக்கு கொடுத்திருக்காரு. லிட்டரலா நீங்க வந்து அதை ருசி பார்க்கலாம். அன்பு வந்து படிச்சோம்ல, 1 யோவான் 3ல படிச்சோம்ல, அன்பு வந்து ஒரு கிரியை. லவ் இஸ் அ டீட், லவ் இஸ் அ ஒர்க். சோ அந்த ஒர்க்கை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க உணரணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த ஒர்க்கின் வெளிப்பாடாக வந்தார். ஜீசஸ் கமிங் டு திஸ் எர்த் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் ஒர்க். அதாவது தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து இங்க செஞ்சாருங்க. புரியுதா இல்லையா? தேவன் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது யார் மூலமாக செய்து முடித்தார் அவரு? இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யறார். பாருங்க, இயேசுவே வந்து சொல்றாரு இந்த இடத்துல, ஒரு இடத்துல சொல்வாரு. அந்த வசனம் எடுங்க. யோவான் 8ல யோவான் 10 எடுங்க. யோவான் 10ல 37, 38 படிங்க. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. If I do not do the works of my father, do not believe me. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யலைன்னா என்ன நீங்க விசுவாசிக்க வேண்டாம்னே சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, அட்லீஸ்ட் என் கிரியை நிமித்தம் என்னை விசுவாசின்னு, அட்லீஸ்ட் பிலீவ் ஃபார் த சேக் ஆஃப் மை ஒர்க்ஸ் அப்படின்னு இன்னொரு இடத்துல. என் கிரியை நிமித்தமாவது விசுவாசிங்கப்பா, நான் சொல்றதுதான் நம்ப மாட்டேன், நான் செய்யறத வச்சியாவது விசுவாசின்றது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இயேசு கிறிஸ்து வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் லவ், not an emotional hype, not an emotional feeling. Demonstration, literal practical demonstration of God's love. தேவன் இப்படிதான் அவனை அன்பு கூறுவான்றதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. சோ நீங்க வந்து இந்த வருஷத்துல எப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உங்க அன்பு என்னன்றதை என் வாழ்க்கையில நான் டெமான்ஸ்ட்ரேஷன்ல பார்க்கணும். புரியுது அவங்க சொல்றது? டெமான்ஸ்ட்ரேஷன்ல பார்க்கணும். அப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க பெரியவர், நீங்க நல்லவர், உங்களை போல ஒரு நல்ல தகப்பன் இல்ல அப்படின்றத நான் படிக்கிறேன் வேதத்துல. அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. சோ ஒரு நல்ல தகப்பன்னா ஒரு பிள்ளைகிட்ட எப்படி இருக்குன்றதை எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? லிட்டரலா டெமான்ஸ்ட்ரேஷன்ல இருக்கணும். நீங்க பாத்திருக்கீங்களா?
இந்த குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு புள்ள வந்து அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஒரு புள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒரு 4, 5 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பாக்கலாம் நீங்க அத. இப்பல்லாம் நெறைய குடும்பத்துல ஒரு புள்ள தான் வச்சிருக்காய்ங்க. அது வேற கதை. பட் இந்த காலத்துலலாம் சொன்னா 4, 5, 10 பிள்ளைங்களா இருக்கிற இடத்துல ஒரு புள்ள, 2 புள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கும். அது பாத்தீங்கன்னா, அப்பா கூட க்ளோஸா இருந்து நெறைய விஷயத்த வாங்கிக்கும். அப்ப மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? அப்பாவுக்கு வந்து அவன தான் ரொம்ப புடிச்சிருக்கு. அவனுக்கு தான் எல்லாத்தையும் வாங்கி தராரு. அவன் எப்படி லவ்வ ஈக்குவேட் பண்றான்? அவன் அன்ப வந்து எப்படி பாக்குறான்? அப்பாக்கு அவன புடிச்சிருக்கு. அவனுக்கு நெறைய வாங்கி தராரு. அன்ப அவன் அப்படிதான் காட்டுறான். ஆனா அப்பாட்ட கேட்டீங்கன்னா, அப்பா என்ன சொல்லுவாரு? "ஏய் அப்படிலாம் கிடையாதுடா. அவங்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும்டா. அவங்க எல்லாரையுமே நான் வந்து நேசிக்கிறேன்டா" அப்படின்னுவாரு. ஆனா இந்த பையன் எப்படி சொல்லுவான்? "இல்ல, இல்ல உங்களுக்கு அவன தான் புடிச்சிருக்கு. அதனால தான் அவனுக்கு அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறீங்க." புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ, உங்களுக்கு ஆண்டவர் உங்கள எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அத முதல்ல கேளுங்க அவர்கிட்ட. இந்த வந்து இல்ல போதும் என்ற மனமே அது எந்த வசனம்? தேவ விஜய் அந்த வசனம் எங்க இருக்கு விஜய்? ம். போதும் என்ற மனமே தேவ பக்தி விருத்தியா? தமிழ் எனக்கு தெரியல. போதும் என்கிற மனதுடனே கூடிய ஆ தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது அது எங்க இருக்கு சிஸ்டர் அது? ரெஃபரன்ஸ் தெரியுமா? பவுல் எழுதுனது தான் அது. எந்த புஸ்தகத்துல எழுதிருக்கான்னு தெரியல. விஜய் அது கண்டுபிடிச்சா போட்டு விஜய். First Timothy 6, ம். 6. 1 திமோத்தி 6:6 ஆமா. விஜய் அது போடு. now பாருங்க. Now godliness with contentment is great gain. அதுக்கு அடுத்த வசனம். அது ரொம்ப முக்கியம். 7வது வசனம் போடுங்க. படிங்க sister. உலகத்திலே படிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அடுத்தது. அடுத்த வசனம் படிங்க. பிரதர், உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். சரி, ஓகே. அடுத்தது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம். அது ரொம்ப முக்கியம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுது. நல்லா கவனிங்க. இங்க பால் வந்து இதை ஃபுல்லா படிக்கணும். படிச்சாதான் புரியும். பால் அழகான சொல்றாரு. அதாவது வந்து யூ ஷுட் பி கண்டென்ட். நீங்க வந்து ஒரு நிறைவோட இருக்கணும், கண்டென்ட்டா இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அது நல்ல விஷயம் தானங்க? கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான். அடுத்தது என்ன சொல்றாரு? எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போல. அது உண்மையா இல்லையாங்க? 100% உண்மைதான். நீங்க இப்போ போகும்போது குழிக்குள்ள எதையும் வச்சுலாம் அனுப்ப மாட்டானுங்க. எல்லாத்தையும் உருவிட்டு தான் அனுப்புவானுங்க நம்மள. சரிங்களா? அதுவும் உண்மைதான். சொல்லிட்டு உண்ண உடையும் உடுத்த இது இருந்தா போதும்னு போட்டிருக்கு. சாப்பிடவும் உனக்கு வந்து ட்ரெஸ் இருந்தா அது போதும் போட்டுருப்பாரு. தோஸ் டு டிசைட் டு பி ரிச். ஐஸ்வர்யவான்களாக ஆக நினைக்கிறவர்கள் நிறைய கண்ணிகள்ல மாட்டுறாங்கன்னு. ஏன் அவர்கள் வந்து நிறைய கண்ணியில போய் மாட்டுறாங்க? வை தே கெட் ஸ்னார்ட் அப்படின்னா அதுதான் 10வது வசனத்தை போட்டிருக்கு. For the love of money is root of all kinds of evil. அதான் 10வது வசனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 10வது வசனத்தை படிங்க சிஸ்டர். 10th வருஷம் படிங்க நீங்க. 10th வருஷம் போடு இதே. ஹைலைட் பண்ணு விஜய் 10th வருஷம். அவரு நம்ம இவரு மீடியாவில் வந்து போதும் என்ற மனமேல் போயிட்டார் போல எங்கேயோ. அவன் ஸ்பாட்லைட் பண்ணு. வேர்ஸ் ஸ்பாட்லைட் பண்ணு விஜய். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திலிருந்து வலிவீங்க. நல்லா கவனிங்க. பணத்தை இச்சிக்கும் பொழுது எதுல இருந்து வெளியே வர்றீங்க? நீங்க விசுவாசத்திலிருந்து வெளியே வரீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பணத்தை இச்சிக்கும் பொழுது விசுவாசத்திலிருந்து வெளியே வரீங்க. இயேசுவே மலை பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு எனக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா பணத்துக்கு ஊழியம் செய்யணும். சோ இயேசுவே என்ன சொல்றாரு? அதுதான் மலை பிரசங்கத்துல பிரசங்கம் பண்றாரு மத்தேயில. யூ cannot serve me and you cannot serve mammon. Mammonனா உலக பணம், உலக ஐஸ்வர்யம். ஏதாவது ஒண்ணுக்கு தான் நீ பண்ணணும்னு தான் இயேசுவே சொல்றாரு. இப்ப நல்லா கேளுங்க. பண ஆசை விசுவாசத்திலிருந்து நம்மளை வெளியே இழுக்குது. ஆனா விசுவாசம் என்பது என்னது? கர்த்தர் மேல நம்பிக்கை, பணத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. அதே கர்த்தர் தான் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா 17வது வசனம் போடுங்க. 1 தீமோத்தேயு 6:17 போடுங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. நீ ஐஸ்வர்யவானா இருந்தா எது மேல நம்பிக்கை வைக்காதன்றாரு. அவர் ஐஸ்வர்யவானா இருக்காதுன்னு சொல்லல. அவரு ஐஸ்வர்யவான அவன் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. ஏன்னா அதே கர்த்தர் தான் உனக்கு சகலத்தையும் நீ என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு கட்டளை கொடுக்கன்ற. அந்த 17வது வசனத்தை திருப்பி போடு. 17 போட்டு ஹைலைட் பண்ண விஜய். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் அந்த ஒரு வருஷம் இதை மட்டும் படிங்க சிஸ்டர். கடைசி நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சகலவித நன்மைகளையும் நாம அனுபவிக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். Who gives us richly all things to enjoy. ஆனா நம்பிக்கை எது மேல இருக்கக்கூடாது? திங்ஸ் மேல இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தேவன் என்ன கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை எது மேல இருக்கக்கூடாதுங்க? அந்த பொருள், அந்த திங்ஸ், அந்த பணத்தின் மேல இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல கரெக்டா வருது, ஹாட்டி. அதாவது command those who are rich in this present age not to be haughty. ஹாட்டினா பெருமையோட. சில பேர் பாத்திருக்கீங்களா? பணம் இருக்கிறதுனாலே பெருமையும் இருக்கும். அவங்க கொஞ்சம் பணம் வந்தா என்ன வந்துடும்? பெருமையும் வந்துடும். உன் பெருமை உனக்கு பெருமை இருக்கலாம். பெருமை எதிர் மேல தெரியுமா இருக்கணும்? நான் கர்த்தரோட பிள்ளைன்றதுல பெருமை இருக்கணும். உங்களுக்கு பெருமை இருக்கணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பெருமை முக்கியம், திமிரு முக்கியம் அப்படின்னு. அது எதுல இருக்கணும்? நான் கர்த்தரோட பிள்ளை, அந்த திமிரு இருக்கணும் உங்களுக்கு. என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்ற திமிரு இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் என்னோட ஆதாரன்ற திமிரு இருக்கிறது தப்பே கிடையாது. ஆபிரகாம்னா நல்ல திமிரா தான் இருக்கிறான். அந்த ராஜா சொல்றான் ஆபிரகாம்கிட்ட, ஆதியாகமம் 14 எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அவன் சண்டைக்கு போயிட்டு வரான்ல, 5 ராஜாக்களை அடிச்சுட்டு வரான்ல, அடிச்சுட்டு லோத்தை காப்பாத்திட்டு கொண்டு வரான். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆட்களை மட்டும் கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ நாளைக்கு வெளியில போய் சொல்லுவ, நான் தான் உன்னை ஐஸ்வர்யவானாக்குன்னு வெளியில போய் சொல்லுவார். என் கைகளை நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இடத்தில் நான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அது என்ன? அப்ப அந்த ராஜா என்ன நினைச்சிருப்பான்? ரொம்பதான் திமிரியா அந்த ஆளுக்கு, எல்லாத்தையும் கொடுத்தாலும் வேணான்ற அந்த ஆளு அப்படின்னு நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்க மாட்டானா? கண்டிப்பா நினைச்சிருப்பான். ஆனா ஆபிரகாம் சொல்றானே, நான் கர்த்தரிடமிருந்து பெற்றிருக்கிறேன், நீ யாரையும் எனக்கு கொடுத்துருக்கான். இன்னொரு இடத்துல யோசுவா சொல்றான், இந்த யுத்தத்தை நான் வின் பண்ணணும், சந்திரனையும் சூரியனும் நான் நிறுத்துவேன்னு சொல்லி நிறுத்துறான். அதை பார்த்து கர்த்தர் நிறுத்துறாரு. இதை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இவன் பெரிய ஆளு சந்திர சூரியன் நிறுத்துறான். கர்த்தர் சொல்றாரு, என் புள்ள அவன் நிறுத்தினா நிறுத்திட்டு போறான், உனக்கு என்னன்னு கேக்குறாரு. கரெக்டா இல்லையா? என் புள்ள அவன் யோசுவா, அவன் நிறுத்தணும்ன்றா, நான் நிறுத்துறேன்றாரு அவரு. நம்ம நினைக்கலாம் ரொம்பதான் பெருமை யோசுவாக்கு, சந்திரன் சூழல் எல்லாம் நிறுத்துறான்ட்டு. நான் சொல்றேன், நீங்க கேட்டா சந்திரன் சூழல் ஆண்டவர் நிறுத்துவார். நீங்க அவர் உங்க அப்பாங்க. சந்திரன் சூரியனோட நீங்க தான் பெரிய ஆளு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. Sun and moon were created for you, or you were created for sun and moon? சந்திரன் சூரியனை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குனாரா, இல்ல நீங்க அதுக்காக உண்டாக்கப்பட்டீங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க யாராவது கரெக்டா.
சந்திரனும் சூரியனும் நமக்காக உருவாக்க உங்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. Sun and moon is for you. You are not created for sun and moon. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மையான காரியமும் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் அதே பவுல் என்ன எழுதுறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல உன் நம்பிக்கை வைக்காத, அந்த வைக்காத, கர்த்தர் தான் உனக்கு இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான உரிமையை கொடுக்குறான்னு எழுதுறாரு பவுல் 1 தீமோத்தேயு 6:17. He is given you all things for you to enjoy. அப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ அனுபவிக்கிறது தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா உன் கர்த்தர் வந்து நானா இருக்கணும் அப்படின்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நீங்க வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் தான். ஆனா அது எதுவுமே உங்களே ஆட்கொள்ள கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். இங்க thin line அதுதான். God is giving everything for you to have a successful life. ஆனா அது எதுவுமே உங்களை ரூல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் வைத்திருப்பது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நினைக்கிறீங்களா? சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல பொருள்லாம் வச்சு கூடாது பிரதர், நல்ல சட்டை போடக்கூடாது பிரதர், நல்ல ஒரு வாகனத்துல போகக்கூடாது பிரதர், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது பிரதர். எனக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், அவர் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு அது மத்த நேரம் நல்ல சட்டை போடுவார், ஆனா கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு மட்டும் பழைய சட்டையா போட்டு வருவாரு. ரியலா சொல்றேன், மத்த நேரம் நல்லா போட்டு வருவாருங்க, நல்ல நீட்டா ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு வருவாரு. ஆனா கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் பழைய சட்டை போட்டு வர நாங்களாம் கேட்போம், ஏன் கிறிஸ்துமஸ்? இயேசு நமக்காக வந்து பாவம் இந்த மாதிரி மாட்டுத் தொழுத்துல பிறந்தாரு, நான் போய் புதிய சட்டை போடலாமா? நான் தலையில அடிச்சுப்போம், யாரையா உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்கிறாங்க ஆட்கள். அந்த மதம் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு அவங்கள. அப்ப நீ மத்த நேரமும் பழைய சட்டை போட்டுக்க வேண்டியதானே? அது கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு மட்டும் பார்த்து பழைய சட்டையா போடுற? ஏன் இயேசு அன்னைக்கு மட்டும் தான் பழைய சட்டை போட சொன்னார் அவங்க? மத்த நேரம் மட்டும் நல்ல சட்டை போட்டுக்கிறது, அன்னைக்கு மட்டும் தேடி கண்டுபிடிச்சு பழைய சட்டையும் செருப்பும் போட்டு வருவாரு சர்ச்சுக்கு. சோ அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க, இது எதுவுமே உங்களை விசுவாசத்திலிருந்து விலகி கொண்டு போக கூடாது. நத்திங் ஷுட் மேக் யூ கோ அவே ஃப்ரம் யுவர் ஃபெய்த் இன் காட். ஆனா இது எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆனா இதனால விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. இது எல்லாமே எது கொடுக்கப்பட்டிருக்கு? உங்க வாழ்க்கையை ஈஸியாக்குவதற்கு, உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறது. இப்ப பிளைட் எதுக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? நீங்க இங்க இருந்து பாரு பிளைட் வேடிக்கை பார்க்கறதுக்கா? அதுக்கு கொடுக்கல. நீங்க உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் பிளைட் கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், உங்க தரிசனத்தை நிறைவேற்றணும். இப்ப எனக்கு வந்து பிளைட் ரொம்ப முக்கியம். என் ஊழியத்துல எனக்கு பிளைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இங்க இருந்து நார்த் இந்தியா போறேன். இருந்து நார்த் இந்தியா போறதுக்கு சில நாட்கள் ஆகும். நான் ட்ரெயின்ல ஏறணும்னு வச்சுக்கோங்க, 2 நாள் 3 நாள் கூட ஆகும். சரிங்களா? இதே நான் பிளைட்ல ஏறினா 2 மணி நேரம் தான், 2 ஹவர்ஸ்ல நான் போய் சேர்ந்துடுறேன். டெல்லிக்கு போனாலே 3 மணி நேரம் தான், 3-3.5 மணி நேரம் தான். இப்போ இது என்னோட தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு அது எப்படியா இருக்குது? ஒரு கருவியா இருக்குது. இட் இஸ் a tool for me to fulfill my purpose. இப்போ நீங்க போன் யூஸ் பண்றீங்கல்ல, எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்ல உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதா? ரொம்ப உபயோகமா இருக்குது. கரெக்டா? அந்த ஸ்மார்ட் போனை வச்சு நீங்க பைபிள் படிக்கிறீங்க, மெசேஜ் கேட்கறீங்க, எல்லாமே பண்றீங்க. அந்த ஸ்மார்ட் போனை வைத்து நீங்க கடவுளை இன்னும் அறிந்து கொள்றீங்க அதிகமாக. கரெக்டா இல்லையாங்க? சோ கடவுள் அந்த ஸ்மார்ட் போனுக்கு எதிரியா? நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஆண்டவர் என்னைக்குமே நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே போடல. இயேசு கிறிஸ்துவே நல்லா சாப்பிட்டாரு. பைபிள்ல போய் பாருங்க எப்படி சாப்பிட்டாருன்னு எழுதியிருக்கு, அக்கௌண்ட் இருக்குது. அவரு சாப்பிட்டதை பார்த்து மத்தவங்க கடுப்பாயி இவர் என்ன போஜன பிரியர் அப்படின்ட்டாங்க அவரை. ஏன்னா போற இடத்துல எல்லாம் விருந்து வைக்கிறானுங்க, இவங்களுக்கு வயிற்றுச்சல், இவங்களை எவனும் விருந்து கூப்பிடலன்ட்டு. அதனால அவர் மேல குற்றச்சாட்டு. பாதி பேருக்கு பிரச்சனையா அதுதான், இவனை எவனும் கூப்பிடல, அதனால மத்தவங்க எல்லாம் திட்டுவான். என்ன இவரு சாப்பிட்டுட்டே இருக்காரு நல்லா அப்படி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து நல்ல அன்பா இருந்தாரு, கர்த்தருடைய கிரியைகளை செய்தாரு, நல்லா போதிச்சாரு, நல்லா ஊழியம் செஞ்சாரு, எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். இந்த பரிசேயன் சதிசேயன் பாக்குறவனால நீ பாவி, நீ வேஸ்ட், நீ ஒண்ணுக்கு மாட்ட, நான் தான் நல்லவன் சொன்னா அதனால ஒருத்தனை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். அவ்வளவுதானே முக்கியம். கரெக்டா இல்லையாங்க? அதனால இயேசு மேல இருக்கு எல்லாருக்கும் ஒரு இது, தமிழ் மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா காண்டு. இயேசு மேல ஒரு காண்டு எல்லாருக்கும். என்ன இந்த மனுஷனுக்கு மட்டும் நல்ல சோறு கிடைக்குது, நம்ம போட மட்டும் சோறு போட மாட்டானுங்க. இது எல்லாமே எதுக்கு கொடுத்தாரு கர்த்தரு? இது எல்லாமே கொடுத்திருக்காரு. எதுல எதுக்கு கொடுத்திருக்காரு? உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, நீங்க இந்த வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்காக தான் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு.
சோ இப்போ நீங்க நல்லா உட்காந்து யோசிக்கணும். நீங்க இந்த வருஷம் இதான் நீங்க பண்ணணும். இந்த வாரம் உட்காந்து யோசிங்க. ஏன் வாழ்க்கைக்கு, ஏன் தரிசனத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எதெல்லாமோ அதெல்லாம் நீக்குவதற்கு நான் என்ன ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணுன்றதை அதை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பினான்சியல் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம்னா, ஆண்டவரே இன்னும் நான் பொருளாதாரத்துல வளரணும், அதுக்கு எனக்கு பணத்தை கொடுங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுங்கன்னு கேளுங்க. தப்பே கிடையாது. பாருங்க, வசனம் காட்டுற எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. அதனாலதான் இந்த புக்கை வந்து எவனும் அழிக்க முடியல. ஏன் பைபிளை எவனாலையும் அழிக்க முடியல? இத்தனை வருஷம் அது ஏன் நிக்குதுன்னா இதான் காரணம். அது வாங்க, உபாமம் டியூட்ரானமி வாங்க, ஒரு வசனத்தை காட்டுறேன். உபாமம் உவமை 8 எடுங்க. உவமை 8:18. படிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை யார் கொடுக்குறாருங்க? கர்த்தர் தாங்க கொடுக்குறாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனந்த் சீனிவாசன் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் தான், ஆனந்த் சீனிவாசன் தான் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டு 100 கிராம் தங்கம் செய்யி, இஎம்ஐல கார் வாங்காத, இஎம்ஐல போன் வாங்காத, காசை சேர்த்து வைன்னு ஆனந்த் சீனிவாசன் தான் சொல்லி தராருங்க. இல்ல ஆனந்த் சீனிவாசனுக்கு பைபிள் தான் சொல்லி தருது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அப்படின்னு. சில பேர் யோசிக்கிறாங்க, ஆனந்த் சீனிவாசன் யார், அவர் எந்த பாஸ்டர்னு தெரியலையா? பாஸ்டர்லாம் இல்லைங்க, அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் இங்க மயிலாப்பூர்ல தான் இருக்கிறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்ன்றது யாரோட சித்தமா இருக்குது? கர்த்தருடைய சித்தமா இருக்குது. பிதாக்களுக்கு ஆணையிட்டது, நான் பிதாக்களுக்கே நான் இதைதான் சொன்னேன் அப்படின்றாரு. பிதாக்கள்லாம் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுட்ட நான் என்ன சொன்னேன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறனும் அதுக்குதான் நான் உடன்படிக்கை போட்டிருக்கேன். அந்த பலனை நான் உனக்கும் கொடுக்குறேன், அவங்களுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா உனக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. சோ நீங்க எழுதுங்க. இந்த போன வாரம் அந்த இடம் பேசினேன். உங்களுக்கு என்ன நீங்க வந்து ஆண்டோட்ட பெற்றுக்கொள்ளணுமோ அதை எழுதுங்கன்ட்டு எழுதுங்க. யோசிங்க, எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு என்ன லேக்கிங், உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் லேக்கிங், வாட் எவர் இஸ் லேக்கிங் இன் யுவர் லைஃப், ரைட் இட் டவுன். எனக்கு பணம் கம்மியா இருக்கா, எழுதுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த வருமானம் பத்தல, எனக்கு மாசம் இவ்வளவு வருமானம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இவ்வளவு வருமானம் இருக்கணும் என் மாசம், அதை எழுதுங்க. இவ்வளவு வருமானம் வருது, எனக்கு ஒரு கார் வேணும்னு ஆசையா இருக்கு ஆண்டவரே, எழுதுங்க. கார் எழுதுங்க. எந்த மாடல்னு கூட எழுதுங்க, தப்பே கிடையாது. எனக்கு கொடுக்க போற கர்த்தர் தான். நான் கிடையாது, கிரண்பால் கொடுக்கலங்க, கர்த்தர் தான் கொடுக்க போறாரு. அதனால என்ன மாடல் வேணுமோ அதையும் எழுதுங்க. என்ன வேணுமோ எழுதுங்க. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைன்னு கேளுங்க. இதை நீங்க கேட்கணும்னு தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓரல் ராபர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு யூஎஸ்ஏல இருக்கு, பெரிய யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி. அது ஓரல் ராபர்ட்ஸ் பயோகிராஃபி எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். வீட்டுல சாப்பாடே இருக்காது. அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரன். அந்த காலத்துல அப்படிதான் நிறைய பேர் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒண்ணுமே, ரொம்ப ஏழ்மையில எல்லாம் ஊழியம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அப்படி இருந்தாராம். ஆனா அவருக்கு பெரிய யூனிவர்சிட்டி கட்டினார். அவர் யூனிவர்சிட்டியில வந்து எழுதியிருப்பார், மேக் நோ லிட்டில் பிளான்ஸ் ஹியர். அவருடைய இதுவே அதான், வாசகமே அதான், மேக் நோ லிட்டில் பிளான்ஸ் ஹியர்னா சின்ன திட்டங்களை செய்யாதீர்கள். மேக் நோ லிட்டில் பிளான்ஸ், சின்ன திட்டங்களை செய்யாதீர்கள். அப்படின்னா அந்த திட்டம்லாம் எப்படி இருக்கணுமா? பெருசா இருக்கணுமா? இது என்னப்பா ஓரல், இதுதான் ஓவர்வியூவா? இந்தியா பார்லிமெண்ட் மாதிரி இருக்குது. இதான் ஓவர்வியூடா? இதை போ நம்ம தான் காப்பி அடிச்சிட்டோமோ, நம்ம தான் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சிட்டோம் போல. பார்லிமெண்ட் பார்த்து பாருங்க, அது போட்டோ போட்டிருக்காரு அவரு, ஹைலைட் பண்ணத. விஜய் ஹைலைட் பண்ணாத. இதுதான் இந்த ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த மேக் நோ லிட்டில் பிளான்ஸ் ஹியர் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும் பாரு, அதை போடு. அவங்களோட வெப்சைட்லயே இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ்ல. சரி, அவர் எடுக்கட்டும். சோ கவனிங்க, ஒரு நார்மல் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து ஒரு யூனிவர்சிட்டி அவர் உண்டாக்குனாரு. பாருங்க, ஹைலைட் பண்ணத.
மேக் நோ லிட்டில் பிளான்ஸ் ஹியர். அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன திட்டங்களை சின்ன சின்ன திட்டங்களை வச்சுக்காதன்றார். பெருசு பெருசா யோசின்றார் ஆண்டவர். குட்டியா சிறுசா இந்த ஏழைக்கு ஏத்த எள்ளு உருண்டைன்னு வாங்கிடல. கர்த்தர் எள்ளு உருண்டெல்லாம் கொடுக்க இன்ட்ரெஸ்டடா இல்ல. எள்ளு தோட்டத்தையே கொடுக்குறேன்றார். நீங்க எள்ளு உருண்டை கட்டிட்டு இருக்கீங்க, அவர் எள்ளு தோட்டம் கொடுக்குறேன்றாரு. அந்த மாதிரி பெருசா யோசிக்கின்றார். சோ இதெல்லாம் எழுதுங்க உட்காந்து. உங்களுக்கு என்னெல்லாம் லேக்கிங்கோ, வாட் எவர் யூ லேக் நோ, எதெல்லாம் உங்களுக்கு குறைவா இருக்கும் எல்லாத்தையும் எழுதுங்க. அது வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை எழுதுங்க. பொருளாதார வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்கலாம், அதை எழுதுங்க. அப்புறம் உங்களுடைய சரீரத்துல சுகத்துல குறைபாடு இருக்கலாம், அதை எழுதுங்க. அது வேணும் எழுதுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில அதை எழுதுங்க. உங்களுடைய விஷன், உங்களுக்கு தரிசனத்துல அதை நிறைவேற்றாம இருக்கிற சில தடைகள் இருக்கலாம், அதெல்லாம் எழுதுங்க. இந்த தடைகள்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைவேறணும் எழுதுங்க. என்ன வேணுமோ எழுதுங்க. எழுதிட்டு அதை ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் செய்வான்றதை விசுவாசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது வந்து இந்த பழமொழி உண்மைதான். நான் பொய்யெல்லாம் சொல்லல, அது உண்மைதான். ஆனா அது வந்து யாருக்கு யூஸ் பண்ணா கர்த்தருக்கு அப்ளை ஆகாது. இது மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு உபகாரம் செய்றீங்க, ஒரு ஹெல்ப் செய்றீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். சில பேர் மனுஷன்கிட்ட செஞ்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா பிரதர், அவரு நீ இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஆளுங்க எல்லாம் மாத்திட்டானுங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டானுங்க. மனுஷனுக்கு பண்ணிட்டு மனுஷன்ட்ட கேட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு திரும்ப பண்ணு. எதுக்கு நீங்க அவன்கிட்ட போய் கேக்குறீங்க? நீ இயேசுவே சொல்றாருல, ஒரு சிறுவனான எனக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கே செய்தது போலன்றாரு. சோ நீங்க ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க கர்த்தர்ட்ட இருந்து எதிர்பார்க்கணும் பலனை, அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஒருத்தருக்கு போய் உதவி செய்றீங்க, ஒரு நன்கொடை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிவார்டு அங்கிருந்து வரும். அவன்கிட்ட போய் உனக்கு கொடுத்தல எனக்கு கொடு அப்படின்னு அவன்கிட்ட கேட்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூவா சொன்னியா? இயேசுக்கே தேங்க்யூ சொல்லுங்க. 10 குஷ்டரோகி வந்தான், ஒருத்தன் தான் வந்து தேங்க்யூ சொன்னான். இயேசுக்கே அந்த கதினா நமக்கு என்ன கதி? அதோ கதிதான் நமக்கும். நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். சில பேருக்குலாம் ஹீலிங்க்கு ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு ஹீல்லாம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நன்றி கூட சொல்ல மாட்டாங்க வந்து. நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே, உடம்பு சரியில்லைன்னா 1008 கால் அடிச்சாங்க, ஜோம் பண்ணோம், நம்மளும் வீட்டுக்கு எல்லாம் போனோம். அதுக்கப்புறம் ஒருத்தருமே ஏசு சொல்லாரு, உன் வாயை மூடிட்டு போ, எனக்கே அந்த கதி தான், உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு. இயேசுவே கேட்கிறாரு, எங்க 10 பேர் இருந்தாங்களா, மிச்சம் 9 பேர் எங்கன்னு இயேசுவே கேட்கிறாரு. அவரே ஷாக் ஆயிட்டாரு. என்னடா அது 10 பேருக்கு ஜோம் பண்ணோம், ஒருத்தன் தான் வந்து நன்றி சொல்றேன்னு அவரே ஷாக் ஆயிட்டாரு. சோ பலன் வந்து யாரு கொடுக்க போறா? உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க பண்ற நன்மைக்கு பலன் எங்க இருந்து வர போகுதுங்க? பரத்துல இருந்து வரும். இட் வில் கம் ஃப்ரம் ஹெவன். சோ நீங்க என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட எதிர்பார்த்து கொள்ளுங்க. நிச்சயமாக அது நடக்கும். இந்த வருஷத்துல வந்து ஒரு முடிவு எடுங்க. பெரிய பெரிய காரியத்தை நான் தேவன்கிட்ட கேட்பேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு காரியத்தை கேட்டு ஒரு பிரேயர் ஆன்சர் ஆகும் பொழுது உங்க விசுவாசம் இன்னொரு படி ஏறுங்க. நீங்க பாருங்க, அப்படிதான் நடக்கும். என் வாழ்க்கையில வந்து நான் நிச்சயமா நான் சொல்ல முடியும், 10 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு இருந்த விசுவாசத்தை விட எனக்கு இப்ப அதிகமா விசுவாசம் இருக்கு. ஏன்னா இந்த 10 வருஷத்துல, ஏன்னா இந்த 10 வருஷம் நான் சொல்றேன்னா, இந்த ஜனவரி 5ல வந்து நான் வந்து 10 வருஷம் ஊழியத்தை கம்ப்ளீட் பண்றேன். இந்த ஜான் 5th வந்து 10 years of ministry கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த 10 வருஷம் வந்து வந்த புதுசுல 2014ல வந்த விசுவாசத்தை விட இப்ப பல மடங்கு எனக்கு விசுவாசம் கூடுதலா இருக்கு. ஏன்னா அந்த 10 வருஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்க்க 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 விசுவாச லெவல் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இட் ஹஸ் ஒன்லி இன்க்ரீஸ். அது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கர்த்தர் அவர் நன்மையை செய்து 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 விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தார். விசுவாசம் தேவனோட வார்த்தையை கேட்கறதுனால வருதுதான், கண்டிப்பா இருக்கு. ஆனா வார்த்தையும் கொடுப்பாரு, அந்த வார்த்தைக்கான கிரியையும் செய்வார் அவர். He also gives the word and also gives the demonstration of that word. ரெண்டுமே நடக்கும் உங்க வாழ்க்கையில. வார்த்தையும் கேட்பீங்க, அந்த வார்த்தை கிரியை செய்யும், இந்த வார்த்தை வேலை செய்யும். அதை பார்க்கும் பொழுதும் அதை அனுபவிக்கும் பொழுதும் விசுவாசம் கூடும். சோ ரெண்டுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும் உங்க லைஃப்ல. You should hear the word as well as you should expect the word to work in your life. புரியுதா? வார்த்தையே கேட்கணும், அந்த வார்த்தை வேலை செய்யணும் என்பதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப ஹீலிங் பத்தி கேட்கறீங்கன்னா ஹீலிங் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கணும். நீங்க பினான்ஸை பத்தி கேட்கறீங்க, ஆசீர்வாதத்தை பத்தி கேட்கறீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வந்தது, கலாத்தியர் 3:14 அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப எதிர்பார்க்கணும். ஆபிரகாமா நானும் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கணும். ஆபிரகாம் என்ன எப்படி இருந்தான்? பெரிய சீமானா இருந்தான். 1000கணக்குல ஆடு மாடுகள் ஒன்னும் வெளியே இருந்துச்சு அவனுக்கு. ராஜாக்கள்லாம் அவனை பார்த்து பயந்தார்கள். அப்ப நானும் அப்படிதான் இருக்கணும் ஆண்டவரேன்றதை எதிர்பார்க்கணும். நீங்க இது எதிர்பார்க்கிறது நல்லது. ஏன்னா
ஆண்டவரே சொல்றாரு, தம்மிடத்தில் சேருவர்கள் கர்த்தர் உண்டென்றும் என்று விசுவாசிக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். எங்க வருது? எபிரேயர் 11. இந்த வசனத்தை பார்த்து முடிச்சிருவோம் நம்ம. எபிரேயர் 11 அந்த வசனத்தை போட. எபிரேயர் 11:6 11:6 போடுங்க இந்த வசனத்தை. விஜய் போடு அந்த வசனத்தை. படிங்க சிஸ்டர். சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. படிங்க சிஸ்டர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறாரு, என்ன நீங்க விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுப்பாருன்றதை நீங்க விசுவாசிக்கணுமா? சோ ஆண்டவரே என்ன கேட்கிறாரு, உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? எப்ப நான் உனக்கு பலன் தருவேன், ஐ வில் ரிவார்ட் யூன்றதை நீ விசுவாசிப்பான்றாரு. இது நான் சொல்லலங்க, ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட நீ வரனா நான் உனக்கு ஏதோ நன்மை செய்வேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு பலனை கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ a blessing, I will give you a reward, I will give you an increase என்றதை விசுவாசிச்சுட்டு வா என்கிட்டன்றார். அதான வசனத்துல போட்டிருக்கு. தேவனை தேடுகிறவர் அவர் எதுவும் செய்யலனாலும் விசுவாசின்னு போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்க. அவர் எதுவுமே செய்யலனாலும் விசுவாசிப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இல்ல, அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுப்பார் என்றதை விசுவாசி. That he rewards those who diligently seek him. பலன் கொடுப்பார். சோ நீங்க அவரை தேடுறீங்கன்னா, அவரை சீக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு உண்டு. அதெல்லாம் வேண்டாம் பிரதர்ன்னு சொல்றீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அது மதியினம். To say I don't want anything from God is foolishness. That is not faith. அது விசுவாசம் கிடையாது. எதுவுமே செய்யலனாலும் நான் விசுவாசிப்பேன்னு சொல்றது பேரு foolishness. கர்த்தர் எதுவுமே செய்யாம இருக்க முடியாது. கர்த்தர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். He is the one who rewards those who diligently seek him. அவருடைய நேச்சரே அப்படிதான். நீங்க தேடினீங்கன்னா பலன் உண்டு. அவர் நேச்சருக்கு முரண்பாக, அதாவது he will not act contrary to his nature. அவருடைய சுபாவத்திற்கு முரண்பாக அவர் செயல்படவே மாட்டார். He will reward you if you seek him diligently. He will reward you. Reward is a nature of God. பலன், உங்களுக்கு பலன் அளிப்பது கர்த்தருடைய சுபாவத்துல ஒண்ணு. அதை மாத்தவே முடியாது. நீங்க மாத்தவே முடியாது. வாழாகாமல் தலையா இருக்கணும்னா நீங்க தலையா தான் இருக்கணும். வாழாலாம் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. தயவு செய்து ஆசைப்படாதீங்க. எங்கிட்டலாம் ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் எல்லாருமே தலையாயிட்டா யார் பிரதர் வாழா இருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் மேன், தட் இஸ் காட்ஸ் ப்ராப்ளம். இவரு கர்த்தரோட பெரிய ஆளு. இவங்க எல்லாம் எல்லாருமே தலையாயிட்டா யார் பிரதர் வாழா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒருத்தர்லாம் சொன்னாரு, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா லாஸ்ட் ரேங்க் யார் எடுக்கிறது? உன் வேலையாது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுலாம் எல்லாருமே மேல இருந்தா யார் கீழே இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்துல எல்லாரும் மேலதான். கர்த்தருடைய ராஜ்யத்துல எல்லாரும் தலைதான். வாலும் கிடையாது, கீழையும் கிடையாது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்களா, மனுஷனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்களான்றத தீர்மானம் பண்ணிக்கோங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்துலதான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, நீங்க வாளாதான் இருக்கக்கூடாது, தலையாதான் இருக்கணும், கீழா இருக்கக்கூடாது, மேலாக தான் இருக்கணும். இதுதான் எழுதப்பட்ட சட்டம். written rule and command. You have to be the head. You have to be above. Amen. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Thank you Lord. எல்லாம் நம்ம கண்களை மூடி. Thank you Father. Thank you Lord. Thank you Lord. விபஹானமா ஷபஹலதியரபா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எங்களை நேசிக்கிறீர். Hallelujah. Thank you Father. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you Lord. ஆண்டவரே, அப்பா இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே, ஹalleluya hallelujah, help us to expect great things from you. பெரிய காரியங்களை நாங்க எதிர்பார்ப்பதற்கு ஹalleluya ஆவியானவரே எங்களை வழிநடத்துங்க. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, எங்களை நீங்க குப்பையிலிருந்து தூக்கி சிங்காசனத்துல உட்கார செய்கிற தேவன். You are a God who raises us from the dust and from the ashes and makes us sit on the throne. ஹalleluya. குப்பையிலையும் ஹalleluya சாம்பல்ல இருந்து எங்களை தூக்கி சிங்காசனத்துல உட்கார செய்கிற தேவன். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. எளியவனை hallelujah thank you Lord சிங்காசனத்துல உட்கார செய்கிற தேவன். You raises the poor and makes them sit among the kings and princes. hallelujah. எளியவனையும் hallelujah thank you Lord சிறியவனையும் ஆண்டவரே ராஜாக்களும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன் நீர். hallelujah thank you Lord. விபஹாலனமா ஷபஹலதியா.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. ஆமா ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே, பாவம் என்ற சேற்றுல நாங்க கிடக்கும் பொழுது ஆண்டவரே குனிந்து ஆண்டவரே எங்களை தூக்கினீரே. ஹalleluya. ஆண்டவரே, அதே சேற்றுக்குள்ள நீங்களும் வந்தீர். ஹalleluya. You came, hallelujah, into our weaknesses, into our sinfulness, and you lifted us up. Hallelujah. எங்களை தூக்கினீர். அந்த பாவம் என்ற சேற்றிலிருந்து இருந்து எங்களை குனிந்து தூக்கினீர் ஆண்டவரே. Hallelujah. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை கொடுத்து எங்களை பெரியவனாக மாற்றியிருக்கிறீர். Hallelujah. Today you have given us your name and you have made us great. Hallelujah. எங்களுடைய நாமத்தை நீர் உயர்த்தியிருக்கிறீர். Hallelujah. எங்களுடைய நாமத்தை நீர் ஆண்டவரே பெரியவனாக்கி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Thank you Lord. Riba halanama shabahaladiya ragadanam. ஆண்டவரே, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, thank you Lord, எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. பவுல் ஜெபம் பண்ணுவது போல, எபேசிய சபைக்கு ஜெபம் பண்ணது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. Give us eyes of enlightenment. ஹalleluya. பிரகாசமான மனக்கண்கள். ஹalleluya. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையை நாங்க உணரவும், அதை நாங்க உபயோகிக்கவும். ஹalleluya, ஹalleluya. அதை நாங்க செயல்படுத்துவோம் ஆண்டவரே. அதற்கான அறிவு, பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Hallelujah. Help us to know the power and riches of His glory that is present inside of us. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே Hallelujah, நாங்க இயேசு கிறிஸ்துவை போலவே சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி. ஒரு மனுஷனை போல, ஒரு தாழ்மையில, ஒரு ஏழ்மையில கடக்கிற ஒரு பூமியில இருக்கிற மனுஷனை போல சிந்திக்காமல், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல இருக்கும் பொழுது சிந்தித்தாரோ, அவர் எப்படி நினைத்தாரோ அந்த நினைவுகள், அந்த சிந்தைகளை எங்களுக்குள்ள கொடுங்கப்பா. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் இல்ல, உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய திட்டங்கள் இல்ல ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்களை உம்முடைய திட்டங்களாக மாற்ற உதவி செய்யுங்க. எங்களுடைய நினைவுகளை உம்முடைய நினைவுகளாக மாற்ற உதவி செய்யுங்க. Hallelujah. Thank you Father. Thank you Lord Jesus. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. முடியாத காரியங்கள், கூடாத காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில கூடும், முடியும் என்ற விசுவாசத்துக்குள்ள நாங்க வளரணும் அப்பா. Hallelujah. Let everything be possible in our life. Let the faith that comes inside of us, that everything is possible in our lives, எல்லாமே கூடும் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நாங்க வரணும் ஆண்டவரே. Hallelujah. அதுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாக ஜெபம் செய்ய, இன்னும் அதிகமாக வேதத்துல பிரியமா இருக்க, இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களோட டைம் செலவு பண்ண இந்த புதிய வருஷத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let this year be a year of just spiritual enlightenment. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகட்டும். ஆவியில உங்களோட இருக்கிற கனெக்ஷன்ல இன்னும் நாங்க பலப்படணும் ஆண்டவரே. அந்த ஆவியில இருக்கிற கனெக்ஷன் பலப்படும் பொழுது எங்களை சுத்தி இருக்கிற எல்லா காரியமும் மாறும், எங்க சூழ்நிலைகள் மாறும். Hallelujah. Thank you Lord. Everything around us will change. Hallelujah. அந்த கனெக்ஷன்ல நாங்க இன்னும் அதிகமாக Hallelujah செலவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி. வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த ஜூம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், குடும்பங்களுக்காக நன்றி. இந்த யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய வருஷம் ஆண்டவரே Hallelujah அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஒரு ஆண்டாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. எபிரேயர் 6:13 சொல்வது போல Hallelujah. Thank you Lord. Hallelujah. பொறுமையுடன் கூடிய விசுவாசத்துடன் Hallelujah வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தார்கள். Hallelujah. Thank you Lord. Through faith and patience they inherited the promises. Hallelujah. எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர்கள் சுதந்தரிக்கட்டும். அது எல்லாமே கிறிஸ்துக்குள்ள அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் அவர்கள் இந்த பூமியில சுதந்தரித்து வெற்றியான வாழ்க்கையை வாழ Hallelujah நீங்க உதவி செய்வதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். Thank you Father. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். சோ இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு நான் இன்னைக்கு நைட்டு நான் அதை அனுப்பிடுவேன். எபிரேயர் 6 அந்த வசனத்தை போடு விஜய். தமிழ் பைபிள்ல எபிரேயர் 6:11 வரும், இங்கிலீஷ்ல 6:12 வரும். தமிழ்ல 6:11 போடு.
சிஸ்டர் அது படிங்களா? சிஸ்டர் அன்மியூட் பண்ணு. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. போதும் சிஸ்டர். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுயத்துக் கொள்கிறவர்களாய். வாக்கு தத்தங்களை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ளணுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இது இங்கிலீஷ்ல வந்து 6:12 வரும். 6:12 போடு இங்கிலீஷ்ல. That you do not become sluggish but imitate those who through faith and patience inherit the promises. So விசுவாசம், நீடிய பொறுமை, faith and patience, இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தின் மூலமாக நம்ம எப்படி பண்றோம்? வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறோம். ஸோ இந்த faith and patience இதை பற்றி நான் வந்து இந்த Thursday மீட்டிங்ல ஐ வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இன்னும் சில வாரங்கள்ல அதை நான் பேச போறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து விசுவாசம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல விசுவாசம் பொறுமை ரெண்டும் தேவைப்படுது. இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் மாதிரி, வலதுகை இடதுகை மாதிரி. விசுவாசத்து கூட நீடிய பொறுமையும் தேவைப்படுது. த்ரூ ஃபெய்த் as well as பேஷன்ஸ். அது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும் பொழுது வாக்கு தத்தத்தை நாம சுதந்திரிக்கிறோம். ஏன்னா நான் வந்து அந்த கிறிஸ்துவ பயணத்தை தொடங்கின போது நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, விசுவாசத்து மூலமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. டக்கு நடக்கும்னு நினைச்சேன். நானும் யோசிச்சேன், நிறைய விஷயம் சில விஷயம் டக்கு நடக்க மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? சில விஷயத்துக்குலாம் சில டைம் ஆகுது. அப்படிதான் ஆண்டவர் புரிய வச்சாரு. சில காரியங்களை நீ விசுவாசத்துடன் கூடிய பொறுமையும் இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சாரு. இந்த வசனத்தின் மூலமாக தான் எனக்கு பேசி சில காரியங்களை எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. Through faith and patience I inherit the promise. Not only faith, patience also. இந்த பொறுமையை குறித்து யாக்கோபு எழுதுறாரு. ஸோ இதை குறித்து நம்ம வந்து Thursday மீட்டிங்ஸ்ல பார்ப்போம். ஐம் நாட் ஷூர் எந்த Thursday அதை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. பட் இந்த மாசம் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். faith and patience அப்படின்னு நான் பேசலான் இருக்கேன். எப்படி இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க வந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த வசனத்தை வந்து நான் ஒரு ஃபிளையர் மாதிரி ரெடி பண்ணி இன்னைக்கு நைட் உங்களுக்கு நான் சர்க்குலேட் பண்ணிடுவேன். உங்க நம்பர் என்கிட்ட இருக்குன்னா யூ வில் ரிசீவ் பை வாட்ஸ்அப். நீங்க அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்புறம் இந்த மாசம் நான் ஒரிசாக்கு போறேன். அந்த ஃபிளையர் போடுங்க விஜயன். ஒரிசா ஃபிளையர் போடு. கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பர்சிக்யூஷன்லாம் நடக்கிற ஒரு பகுதி. ஆனா கர்த்தர் கிருபையில இப்ப நிறைய பேர் வந்து அங்க ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ்ல நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஸோ அங்க வந்து ஒரு மிஷனரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான சத்தியம் வந்து தெரியாது. நார்த் இந்தியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. there are a lot of people who are doing ministry. ஆனா ஒரு ஸ்ட்ராங் இது கிடையாது, டீச்சிங் கிடையாது. அவங்களுக்கு நல்ல சரியான சத்தியத்தை போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த ஊழியத்துல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் பண்றது, எப்படி வந்து பிரச்சனைகளை மேற்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது, எப்படி அற்புதங்கள், அடையாளங்கள், சயின்ஸ் வண்டர்ஸ், ஹீலிங்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றதுலாம் தெரியாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஹீலிங் பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கர்த்தரா நினைச்சா சுகமாக்குவாரு, நம்ம போய் யாருக்கும் வந்து சுகத்தை பத்தி பேச முடியாது, சுகத்தை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது, கர்த்தர் நினைச்சா சுகமாக்குவாரு அப்படின்ற மைண்ட் செட்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு வந்துன்னா இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து அந்த ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் கொடுக்கும்போது அவர்கள் பெரிய காரியத்தை செய்வார்கள். பீகார்ல எல்லாம் அந்த மாதிரி 3 தடவை போய் பண்ணதுல நிறைய பெரிய காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன பசங்கள்லாம் பிசாசெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க பீகார்ல எல்லாம். ஸோ இப்போ இந்த ஒரிசாக்கும் வந்து இப்ப நவம்பர் மாசமும் போயிருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 40 மிஷனரிஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். 65,000 கலெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த இதுக்கும் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அது வந்து பலாங்கீர் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து கந்தமால் டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து ஒரு மிஷனரிஸ் இன்னொரு குரூப், இது ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ண போறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு 3 days வந்து பிளானிங் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபுட்டு, மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நானும் என் கூட இன்னொரு 2 பிரதர்ஸ் வராங்க. எல்லாம் we are going to நாங்க தான் போட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். அவங்கள வந்து கேதர் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் வருது இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்க கொடுக்க விரும்பினால் ஃபார் த மிஷனரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க வந்து என்னுடைய கூகுள் பே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். அதுல வந்து ஃபார் ஒரிசா மிஷன்ஸ் அப்படின்னு போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து வில் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் த மிஷனரிஸ். வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய டிராவல் அது எதுக்குமே அந்த பணம் யூஸ் பண்ணப்படாது. ஒன்லி ஃபார் மிஷனரிஸ் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க அந்த என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க போடலாம். ஆல்ரெடி
2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. இதான் அக்கௌண்ட் டீட்டெயில், கூகுள் பே நம்பர் என்னோட இது இருக்கு, அதுக்கு நீங்க அனுப்பலாம். ஸோ அனுப்பிட்டு எனக்கு ஒரு மென்ஷன் பண்ணிருங்க, ஒரிசா மிஷன் ஒர்க்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மிஷனரிஸ் மட்டும் தான் அது யூஸ் பண்ணுவோம், வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அது தவிர நீங்க என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுக்கும் இதே டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் மினிஸ்ட்ரி கொடுக்கறது நீங்க இதே இதில் போடலாம். ஒரிசாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத ஒரிசான்னு மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணீங்கன்னா we will use it for that purpose only. ஸோ அதுக்கு தேவைப்படும் 3 நாள் அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் பண்றதுக்கு we need that இது. ஸோ அதுக்கு நீங்க கொடுங்க. ஆல்ரெடி 2 people have given. We have collected 3,000 till now. இது வரைக்கும் 3,000 ரூபாய் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு நீங்க கொடுக்கலாம். 18th I'm leaving, 22nd I'm coming back. ஸோ 3 days அங்க மீட்டிங்ஸ் இருக்கும். ஐ மீன், ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. ஏன்னா அங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு சரியான சத்தியம் போகணும். ஏன்னா ட்ரூத் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஹாஃப் ட்ரூத் தான் தெரியுது நிறைய பேருக்கு. அந்த முழுமையான சத்தியம் அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரொம்ப இன்டீரியரான ஒரு இடம் அது. ஒரு இடத்துக்கு போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பை ரோட் டிராவல் பண்ணணும். புவனேஸ்வர்ல இருந்து டிராவல் பண்ணி நாங்க போகணும். ஸோ அதுக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோட இன்னும் 2 பிரதர்ஸ் வராங்க. அவங்களும் ஊழியக்காரங்க தான், அவங்களும் வராங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்க எல்லாம் சேர்ந்து போறோம் இங்க இருந்து. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னோட ஊழியத்துக்கு கொடுக்க இந்த டீடைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னோட கூகுள் பே நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஆமென். ஸோ அடுத்த மீட்டிங் Thursday இருக்கும். Thursday evening we have the meeting. அந்த 8 o'clock அந்த ஜூம் மீட்டிங் இருக்கும். இதே மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட். இன்னைக்கு மீட்டிங்கோட ரெக்கார்டிங் நாளைக்கு காலையில 7 மணிக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்க அதை யூடியூப்ல பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லா மீட்டிங்ஸ் அப்லோட் ஆயிருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீங்க வந்தது மிகவும் நல்லது. தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Expect great things from God and receive great things from God. Amen. So have a great day. Good night. God bless you.